Hi viewers, welcome to JP channel. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் டேலி பிரேமில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர். பர்ச்சேஸ் ஆர்டர்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு பேர் என்னென்னா ஆர்டர் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆர்டர் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஒன்று இல்லை ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எனக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் டைம் மட்டும் போய் நான் தேடி கண்டுபிடிச்சி அலைஞ்சி நான் என்ன பண்ணுவோம், நான் இதுமாதிரி புதுசாக கடை ஆரம்பிக்க போகிறேன், ஆனால் விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், எல்லாம் டீட்டெயில் கேட்டு பொருள் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கிட்டு வரும். இதே நீங்கள் ஒரு கடை வச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், எல்லா கம்பெனிக்காரனும் நம்மளை தேடி வருவாங்க. கடையை தேடி வந்து என்ன பண்ணுவாங்க, விசிட்டிங் கார்டு கொடுத்து என்கிட்ட இந்த பொருளாக இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க, நான் இங்கேயே வந்து உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஆர்டர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பேர் தான் பர்ச்சேஸ் ஆர்டர். இப்போ நார்மலாக உங்கள் வீட்டோட கடைங்களே பார்த்துக்கலாம், நிறைய கம்பெனிக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சோப்போ ஷாம்போ இல்லை வந்து என்ன பண்ணலாம் பிஸ்கெட் கம்பெனிக்காரனா எல்லாருமே கடைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பொருள் என்கிட்ட இருக்குது நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் எடுத்துகிட்டு போவாங்க. பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னது பர்ச்சேஸ் ஆர்டர். நம்மள்ட்ட வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, என்னென்ன ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருக்காங்களோ அதை நம்மளுக்கு ரிட்டன் என்ன பண்ணுவாங்க, அப்படியே நம்மளுக்கு பொருள் எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம கடை தேடி வந்துடும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் என்னென்னா ரிசிப்ட் நோட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சுக்க போகிறோம் இதில். ஓகேங்களா, அதே போல் தான் ஸ்டாக்னா என்னது, இப்போ நான் ஒரு வாட்டி ஒரு கடையில் பொருள் வாங்கிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, நம்மளை தேடி வந்து என்ன பண்ணுவாங்க, பொருள் ஸ்டாக் என்ன பண்ணுவாங்க, மாதம் வருவாங்க, இல்லை 2 வீக்ஸ் ஒரு தடவை ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மள்ட்ட வந்து சார் இந்த பொருள் என்ன காலி அடிச்சா, இந்த பொருள் வேணுமா அப்படின்னு கேட்டு நம்மள்ட்ட என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் எடுத்துகிட்டு போவாங்க. நார்மலாக நீங்கள் மெடிக்கல் ஷாப்லேயும் பார்த்துருக்கலாம், கடைகளையும் பார்த்துக்கலாம். மெடிக்கல் ஷாப்பில் என்ன பண்ணுவாங்க, ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுருப்பாங்க, இந்த டேப்லெட்லாம் காலி ஆகிடுச்சு அப்படி எழுதியிருப்பாங்க. அப்போ வரக்கு என்ன பண்ணுவாங்க, சப்ளையர் வராங்க பார்த்தீங்களா, வந்து என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க நோட்டை, இந்த டேப்லெட் இல்லையா, அவங்கவுங்க டேப்லெட் அவங்கள்ட்ட என்ன பொருள் இருக்கோ அந்த பொருள் எல்லாமே எழுதி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம கடை தேடி என்ன இருக்குது, அந்த பொருள் எல்லாமே மெட்டீரியல் எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகிடும் வந்துடும். அதெல்லாம் எப்படி என்ட்ரி போடுறாங்க அப்படின்றத என்னது பர்ச்சேஸ் ஆர்டர். அது எப்படி பண்ணுறாங்கன்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம், டேலி பிரேமில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பெல் பட்டன் அழுத்தாமல் இருந்தால் அந்த பெல் பட்டன் அழுத்தினா தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அதே போல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஷேர் பண்ணும்போது அவங்களும் ஈஸியாக என்ன பண்ணலாம், டேலி ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் நேம் என்னென்னா பர்ச்சேஸ் ஆர்டர். 22வது சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சரி வாங்க கிளாஸ் உள்ள போகலாம். இப்போ கிளாஸில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும் எப்பயும் போல் நம்ம. அதே போல் நம்ம எப்போ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், மாஸ்டரில் கிரியேட் தான். ஓகேங்களா, டேலியில் எந்த சாப்டர் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் ஃபஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், கிரியேட் உள்ள தான் போகணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த கிரியேட் உள்ள போகிறோம். கிரியேட் உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, குரூப்பு லெஜர்ன்னு இருக்குது. எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணணும், லெஜர் தான். ஆல்ரெடி எத்தனையோ கிளாஸில் நம்ம சொல்லிட்டோம், திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம கிரியேட்னால மேக்ஸிமம் எது உள்ள தான் போவோம்னா லெஜர் உள்ள தான் போவோம். அந்த லெஜர் உள்ள போய் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடித்த உடனே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம யார்கிட்டருந்து பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அவங்களோட பேர். ஓகேங்களா, அப்போ நம்ம யார்கிட்டருந்து பொருள் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கிறேன் சம்திங். ஓகேங்களா, கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ இவர்கிட்டருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பொருள் வாங்குகிறோம். கார்த்திகிட்டேருந்து பொருள் வாங்குறோம் அப்படின்னா அவருக்கு பேர் என்ன பண்ணோம், சன்று கிரெடிட்டாருன்னு கொடுக்கணும். ஓகேங்களா, நம்ம யார்கிட்ட பொருள் வாங்கினாலும் நம்மளுக்கு அது என்னது, செலவு தான். அது விற்றா தான் எனக்கு என்னது லாபம். அப்போ செலவுன்னு என்ன சொல்லிங்க, கிரெடிட்டார். அப்போ அதுக்கு பேர் என்ன பண்ணணும், சன்று கிரெடிட்டாருன்னு கொடுக்கணும். எப்பயும் போல் நம்ம என்ன பண்ண வேண்டியதான், என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ண வேண்டியதான், சேவ் பண்ண வேண்டியதான். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கேன், ஷார்ட்கட் கீ சொல்லிடுங்க. ஷார்ட்கட் கீ என்னது, கண்ட்ரோல் ஏ கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா, இப்போ சேவ் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன பண்ணுறோம், இப்போ கார்த்தியின் போட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பொருள் வாங்குறத மீன் பண்ணியாச்சு. எப்படி வாங்குகிறோம் அப்படின்றது மீன் பண்ணணும். எப்படி வாங்குறேன்னா என்னது, நீங்கள் கடனாக வாங்குறீங்களா, இல்லை காசு கொடுத்து வாங்குறீங்களா, இல்லை ரிட்டர்ன் பண்ணுறீங்களா, இந்த 3 விஷயம் தான். எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கம்பெனி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னும் போது தான் என்ன பண்ணணும், ஃபுல் அமௌண்ட் கொடுத்து என்ன பண்ணணும், மெட்டீரியல் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, டீட்டெயில் தெரியாது. அதனால் என்ன பண்ண மாட்டாங்க, கடனோ கிரெடிட்டோ எதுவுமே தர மாட்டாங்க. ஓகேங்களா, அதே நான் ஒரு கடை வச்சுட்டேன், நான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா புதுசாக வர கம்பெனிக்காரங்க கூட என்ன பண்ணுவோன்னா, சார் நீங்கள் பொருள் வாங்கிக்கிங்க, பொறுமையாக எனக்கு பேமெண்ட் கொடுங்க சார், இல்லை 15 நாள் கழிச்சு கொடுங்க காசு தாங்க அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்டு போகிற மாரி இருக்கும். ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், கடனாக வாங்குறேன்னு என்ன பண்ணணும், இங்கே போய்ட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுக்கணும். காசு கொடுத்து வாங்குறத என்ன பண்ணணும், கேஷ் பர்ச்சேஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு எப்படி வாங்குகிறோம், என்ன டைப்பில் வாங்குறன்றதை நம்ம என்ன பண்ணணும், இதில் போய்ட்டு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணதுக்கு, அது நீங்கள் கடனாக வாங்கினாலும் சரி தான், காசு கொடுத்து வாங்கலாம். ஐ மீன் அது கிரெடிட் பர்ச்சேஸ் ஆனாலும் கேஷ் பர்ச்சேஸ் ஆனாலும் அதுக்கு அண்டருக்கு என்ன கொடுக்கணும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு அண்டருக்கு கொடுக்கணும். கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், எப்பயும் போல் என்ட்ரு அடித்து சேவ் பண்ண வேண்டியது. அதுக்கு தான் ஷார்ட்கட்டுக்கு என்ன சொன்னேன், கண்ட்ரோல் ஏ சொன்னேன். ஓகேங்களா, அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நான் யார்கிட்ட பொருள் வாங்குறேனோ அவங்க பேர் கொடுத்தாச்சு. அதே போல் நான் என்ன பண்ணுறேன், காசு கொடுத்து வாங்கினா இல்லை கடனாக வாங்கினா கொடுத்தாச்சு. இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணித்தான், எப்படி உள்ளே போனோமோ அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்கேப் கொடுத்து நம்ம வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு நேரம் என்ன பண்ணுறோம், திருப்பி கிரியேட் உள்ள போகணும். கிரியேட் உள்ள போய் நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கே
ஓகேங்களா. இன்வென்ட்ரி மாஸ்டர்னு இருக்கும். இதில் ஸ்டாக் குரூப்பு, ஸ்டாக் கேட்டகிரி, ஸ்டாக் ஐட்டம், யூனிட்டு, குடோன், இது போல் ஒரு 5-6 வீடியோ இதை பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். சப்போஸ் ஒரு பொருள் கடவுள் வருதுன்னா அது எப்படி என்ட்ரி பண்ணுறது, பொருள் எப்படி என்ட்ரி பண்ணலாம், அதே போல் என்னது ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி கொண்டு வரது, ஸ்டாக்கில் எப்படி கொண்டு வரது, இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம். அதில் என்ன டவுட்டாக இருந்தால் இதில் லிங்க் பண்ணுறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்வென்ட்ரி மாஸ்டரில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாக் ஐட்டம்ஸில் போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த பொருள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த பொருள் நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். சும்மா கட்டி என்ன பண்ணுறேன், இது ஒரு பொருள் கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு எஃப்எம் வைக்கிறேன், ஒரு எஃப்எம் நான் என்ன பண்ண போகிறேன், பர்ச்சேஸ் பண்ணுறேன், எஃப்எம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எப்படி இருந்தாலும் அந்த பொருள் நீங்கள் என்ன டைப்பில் வாங்குறீங்கன்றதை நம்ம என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். அப்போ இங்கே என்ன இருக்குங்க, யூனிட்டின்னு இருக்குது. அந்த இடத்துல என்ன பண்ணணும், நான் பொருள் என்ன டைப்பில் வாங்குறோன்னு கொடுக்கணும். என்னது என்வைஸில் வாங்குறோமா, இல்லை நம்பர்ஸில் வாங்குறோமா, இல்லை கிலோகிராமில் வாங்குறோமா, இல்லை சென்டிமீட்டரில் வாங்குறோமா, இல்லை டஜன் கணக்கில் வாங்குறோமா கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், பொருள் என்ன டைப் வாங்குறோமோ அந்த டைப் கொடுக்கணும். இந்த இடத்துல இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்க வேண்டியதாங்க, கிரியேட்டுன்னு இருக்கா, அதில் போய் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த கிரியேட்டை போய்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பொருள் நம்ம என்ன டைப் வாங்குறோமோ அந்த டைப் கொடுக்கணும். அப்போ என்வைஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், நம்பர்ஸ். ஓகேங்களா, என்வைஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், நம்பர்ஸ். அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், இது என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம். அதே நம்ம கிலோகிராம் வாங்கினா என்ன பண்ணணும், கேஜின்னு கொடுக்கணும். ஓகேங்களா, அதே நான் டஜன் கணக்குனா டஜன் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இது என்ட்ரு அடிச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், டேரெக்டாகவே சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் நான். இது புரிஞ்சுதுங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம யார்கிட்ட பொருள் வாங்குறோன்னு கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், என்ன டைப்பில் பொருள் வாங்கன்னு கொடுத்தாச்சு, நம்ம என்ன பொருள் வாங்க போகிறோன்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா, இப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக என்ன பண்ணுறோம், வவுச்சர் உள்ளே போகிறோம். இந்த வவுச்சரில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கிறோம். வவுச்சரில் போய் என்ட்ரு அடிச்சோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் எடுத்துனேன். இப்போ நான் ஒரு கடை வச்சுருக்கேன், என் கடைக்கு தேவையான பொருள் என்ன பண்ணுறாங்க, சப்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, சப்ளையர் வந்து என்கிட்ட என்ன பண்ண போகிறாங்க, ஆர்டர் எடுக்க போகிறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, பர்ச்சேஸ் ஆர்டர்ன்ற. அப்போ நம்ம எதுவில் போனோம்னா F10 இருக்காங்க, அந்த F10 போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். F10 கிளிக் பண்ணால் எப்பயும் போல் நான் இருக்கோம், இது போல் ஓப்பன் ஆகும். சப்போஸ் இதில் நான் என்ன இருக்குது, பர்ச்சேஸ் ஆர்டர்ன்ற வார்த்தை இதில் இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மேலே போய்ட்டு ஷோ த இன்வைட் அதில் போய் கொடுக்குறோம், என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சுன்னா என்ன இருக்கும், அதில் இருக்க மறைஞ்சிருக்க எல்லா இதுவும் காட்டும், வவுச்சர்ஸ் காட்டும். கான்ட்ரா, பேமெண்ட், ரிசிப்ட்டு, ஜேர்னலு, பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டரு, ஓகேங்களா, ரிசிப்ட் நோட்டு, இது போல் எல்லா விஷயமும் நம்மளுக்கு என்ன இருக்கும், 1 by 1 நம்மளுக்கு என்ன இருக்கும், வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா, அதில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், செலக்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நான் பாருங்கள், இந்த இடத்துல வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காகவே. ஓகேங்களா, இப்போ எனக்கு மறைஞ்சிருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு என்ன இருக்குது, ஓப்பன் ஆகிடுச்சு. என்னென்னலாம் இருக்குன்றது அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கீங்க, பர்ச்சேஸ் ஆர்டர்னு இருக்கா. இந்த இடத்துல என்ன இருக்குது, பர்ச்சேஸ் ஆர்டர். அதுக்கு ஷார்ட்கட் கீ என்னது, கண்ட்ரோல் F9. ஓகேங்களா, கண்ட்ரோல் F9 கொடுத்தா என்னது, பர்ச்சேஸ் ஆர்டர் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அதில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடித்தா என்ன கேட்குது, எஸ்ஆர்னோ கேட்குது. ஜஸ்ட் எஸ் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகிடும், பர்ச்சேஸ் ஆர்டர்ன்றது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகிடும், ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன இருக்குங்க, பர்ச்சேஸ் ஆர்டர்னு வந்துச்சு. இங்கே என்ன இருக்குங்க, ஓகேங்களா, பில் நம்பர் 1ன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ நம்மள்ட்ட என்ன பண்ணுறாங்க, பொருள் வந்து ஆர்டர் எடுக்கிறாங்க. அப்போ யார் ஆர்டர் எடுக்கிறாங்களோ அவங்கள பேர். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேங்க, கார்த்தின்னு கொடுத்துருக்கேன். அப்போ அவர் பேர் நான் என்ன பண்ணுறேன், யார்கிட்டருந்து பொருள் வாங்குறோமோ அவங்க பேர் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மென்ஷன் பண்ணிக்கிறோம். மென்ஷன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ண வேண்டியதா, எப்பயும் போல் என்ட்ரு அடித்து வர வேண்டியதான். இந்த இடத்துல என்ன கேட்குதுங்க, ஆர்டர் நம்பர்னு கேட்குது. பார்த்தீங்களா, ஆர்டர் நம்பர்னு என்ன அர்த்தம், இப்போ நம்மள்ட்ட என்ன பண்ணுறாங்க, கடைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, பொருள் எடுக்கிறாங்க. பார்த்தீங்களா, ஆர்டரு, அந்த ஆர்டரில் என்ன இருக்குது, அவங்க பில் வச்சுருப்பாங்க. பில்லு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை மென்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ என்னோட பில்லோட நம்பர் பார்த்தீங்கன்னா 56ன்னு வச்சுக்கலாம், ஆர்டர் நம்பர். அப்போ 56ன்னு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அந்த பொருள் எப்படி ஆர்டர் பண்ணுறீங்க, கடனாக ஆர்டர் பண்ணுறீங்களா, இல்லை காசு கொடுத்து பண்ணுறீங்களா அப்படின்றத நம்ம மென்ஷன். அப்போ நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு கேஷ் பர்ச்சேஸ்ன்னு கொடுக்குறேன். இதே கடனாக இருந்தால் என்ன பண்ணணும், இங்கே போய்ட்டு கிரெடிட் பர்ச்சேஸ்ன்னு கொடுக்கணும். இப்போ நான் என்ன பொருள் ஆர்டர் பண்ண போகிறேன்னா எஃப்எம் ஆர்டர் பண்ணுறேன். அப்போ என்ன இருக்குங்க, எஃப்எம்னு இருக்குன்ற வார்த்தை இருக்கும். அதில் போய் நம்ம என்ன பண்ண வேண்டியது, அப்படியே ஜஸ்ட் நம்ம என்ட்ரு அடிக்க வேண்டியதான். என்ட்ரு அடிச்சுன்னா எஃப்எம் என்ன பண்ணுறோம், ஒரு 25 எஃப்எம் வேணும்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ அதனோட ரேட் எவ்வளோ போடுறாங்கன்னா, எஃப்எம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 850 ரூபான்னு போடுறாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். ஓகேங்களா, அப்போ எவ்வளோ ஆச்சு, 21,250 ரூபா ஆச்சு. ஓகேங்களா, அப்படியே ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியதான், என்ட்ரு அடிக்க வேண்டியதான். ஓகேங்களா, என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது, அப்படியே நம்ம சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா, இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா இந்த ஆர்டர் நம்பர். ஓகேங்களா, இந்த ஆர்டர் நம்பர் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ ஆர்டர் நம்பர் என்னன்னா 56. அப்போ என்ட்ரு அடிச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சேவ் பண்ணி முடிச்சுன்னா நான் என்ன பண்ணிட்டேன், பொருள் ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ண என்ன இருக்கும், கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகும், டெலிவரி பண்ணுவாங்களா. டெலிவரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அது எப்படி என்ட்ரி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். திருப்பி நான் என்ன பண்ணுறேன், அதே போல் F10 போனேன். F10 போய் என்ன பண்ணுறேன், அதே போல் ஷோ த இன்வைட் அது லோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குங்க, இது போல் ஓப்பன் ஆகுதுங்களா. இதில் போனோடனே நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், இப்போ நான் பொருள் ஆர்டர் பண்ணிட்டேன், பர்ச்சேஸ் ஆர்டர். ஓகேங்களா, அதை நான் ஷார்ட்கட் கீ சொன்னேன்,
கண்ட்ரோல் F9 கொடுத்தாச்சு. இப்போ நான் பொருள் ஆர்டர் பண்ண பொருள் எனக்கு என்ன பண்ணுறாங்க, அது டெலிவரி பண்ணுறாங்க. ஓகேங்களா, அல்லது நம்ம என்ன பண்ணுறோம், அதை ரிசீவ் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரிசீவ் பண்ணும்போது அந்த பொருள் என்ன பண்ணுறோம், ரிசிப்ட் நோட்டுன்னு இருக்கா, இந்த இடத்துல என்ன இருக்குது, ரிசிப்ட் நோட். அதுக்கு ஷார்ட்கட் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா Alt + F9. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்லைனில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறோம். ஆர்டர் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், நம்ம ஆர்டர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன இருக்குது, ஒரு 10 நாளோ இல்லை 5 நாள் கழிச்சு நம்மளுக்கு என்ன அந்த பொருள் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பொருளை ரிசீவ் பண்ணுறோன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் என்னது, ரிசிப்ட் நோட்டுன்னு அர்த்தம். அதில் போய் ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணி என்ன காட்டுது, ரிசிப்ட் நோட்டுன்னு காட்டுது. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னது தான், நான் ஆன்லைனில் என்ன பண்ணியிருக்கேன், பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த ஆன்லைனில் பொருள் ஆர்டர் பண்ணும்போது என்ன பண்ணுது, நம்ம ஆர்டர் பண்ண பொருள் தான் வந்திருக்கா, நம்ம என்ன பண்ணுறோம், செக் பண்ணி எடுக்கிறோம். பார்த்தீங்களா, அதே கண்டிஷன் தான் இங்கே போகணும். எந்த காரணத்துக்கு கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சம்ஸ் எதுவுமே என்ட்ரி போடக்கூடாது. ஏன்னா நான் பொருள் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த ஆர்டர் பண்ண பொருள் எல்லாமே வந்திருக்கா நம்ம செக் பண்ணி என்ன பண்ணால் போதும், என்ட்ரி பண்ணால் போதும், வேறு எந்த வேலையும் கிடையாது. அப்போ நான் இதில் போய் என்ன பண்ணுறேங்க, பார்ட்டி நேம்னு இருக்குங்களா, அதில் போய் நான் என்ன பண்ணுறேன், யார் நம்மளுக்கு டெலிவரி பண்ண போகிறாங்களோ, ஓகேங்களா, பொருள் நம்மகிட்ட ஆர்டர் எடுத்திருக்காங்கல்ல, அப்போ யார் ஆர்டர் எடுத்திருக்காங்க, கார்த்தி என்பவர் ஆர்டர் எடுத்திருக்காரு. ஜஸ்ட் என்ட்ரு அடிக்க வேண்டியதான். என்ட்ரு அடிச்சோன்னே என்ன கேட்குதுங்க, ஆர்டர் நம்பர்னு கேட்குதா, இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டர் நம்பர்னு கேட்குதா, அப்போ நான் பொருள் ஆர்டர் பண்ணல, அதனோட நம்பர் என்ன இருக்குது, பில் நம்பர் 56. அது வந்துச்சுங்க 56ன்னு. இந்த 56ன்னு என்ட்ரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன இருக்குது, அந்த பில்லில் இருக்க விஷயம் எல்லாமே இதில் காப்பி ஆகிடும். காப்பி ஆகணுன்னு என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிவிட்டு, ஆமாப்பா நான் இந்த பொருளை ஆர்டர் பண்ணேன், இந்த பொருளாக வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கடவுளில் எடுத்து வச்சிட வேண்டியது தான். ஓகேங்களா, அப்போ அந்த 56ன்றது நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு நான் என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுட்டே வர வேண்டியது தான், வேறு எந்த வேலையுமே கிடையாது. என்ட்ரு அடிச்சிட்டுனா இப்போ நான் பொருள் என்ன டைப்பில் வாங்கியிருக்கேன், காசு கொடுத்து வாங்கியிருக்கேன்னா, அதனால் கேஷ் பர்ச்சேஸ். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, எஃப்எம் வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காகவே. அப்போ கேஷ் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்தா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குங்க, எஃப்எம் 25 பொருள், ஒரு பொருளோட ரேட்டு 850 ரூபா, மொத்தம் எவ்வளோ இருக்குது, 26,250 ரூபா நான் என்ன பண்ணியிருக்கேன், பே பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ இந்த சம் நான் போடவே இல்லை. ஓகேங்களா, ஏன்னா என்ன பண்ணியிருக்காங்க, என்கிட்ட பொருள் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, பொருள் என்கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எனக்கு அந்த பொருள் என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட கொடுக்குறாங்க. அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ரிசீவ் பண்ணிக்கிறேன். ரிசீவ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், செக் பண்ணிவிட்டு என் கடவுளில் எடுத்து வைக்கிறேன். இதுக்கு பேர் தான் ரிசிப்ட் நோட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ இதுக்கு பேர் தான் பர்ச்சேஸ் ஆர்டர். நம்ம ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுறோம். நம்ம அந்த ஆர்டர் பண்ண பொருள் நம்மளுக்கு என்ன இருக்குது, ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த பொருள் எல்லாம் வந்திருக்கா நம்ம என்ன பண்ணுறோம், செக் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா, சரி, இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது டேலி ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகேங்களா, தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். நம்ம டேலி பிரைமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், நிறைய சாப்டர்ஸ் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 22 சாப்டர் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஒவ்வொரு சாப்டர் நம்ம என்ன பண்ணுறோம், எந்தெந்த கம்பெனியில் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்றது பேசிக் அடிப்படையிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், எப்படிலாம் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி போடலான்றது எல்லாம் கிளாஸஸ் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். இப்போ போன சாப்டர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் ஆர்டர். நம்ம ஒரு கடை வச்சுருந்தா பொருள் என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் எப்படி எடுக்கிறாங்க நம்ம கடைக்கு வந்து அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்னென்னா சேல்ஸ் ஆர்டர். சேல்ஸ் ஆர்டர்னு என்னது, நான் கடை வச்சுருக்கேன், என்கிட்ட கஸ்டமர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வந்து இந்த பொருள் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. மேரேஜாக இருக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் எதனா ஃபங்க்ஷனாக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணாங்க, பல்க் ஆர்டர் என்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ அது கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என் கடையில் இருக்க நான் ஆர்டர் எடுத்துகிட்டு அவங்க சொன்ன டேட்டில் நான் என்ன பண்ணணும், அதை டெலிவரி பண்ணணும். இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றது தான், அது எப்படி என்ட்ரி பண்ணலான்றது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டேலி பிரைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 23வது சாப்டரை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாங்க ஷேர் பண்ணுங்கள். அதே போல் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. பெல் பட்டன் அழுத்தினா தான் என்ன பண்ண முடியும், நான் போகிற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன இருக்கும் வரும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக டேலி பிரைமை ஈஸியாக கற்றுக்க முடியும். கற்றுக்கிட்டால் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஜாபுக்கு போக முடியும். ஓகேங்களா, அதே போல் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை என்னால் தெரிவிக்க முடியும். ஓகேங்களா, சரி வாங்க கிளாஸ் உள்ள போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னு சொல்லி சின்ன கிளாஸ் பார்க்குறோம் நம்ம, சேல்ஸ் ஆர்டர். ஓகேங்களா, சேல்ஸ் ஆர்டர்னால் என்ன, இப்போ நான் நார்மலாக என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கடை வச்சுருக்கேன். ஓகேங்களா, நிறைய பேர் கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, ரெகுலராக வந்து பொருள் வாங்கிட்டு போவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனோ இல்லை அவங்க வீட்டில் வேறு எதனா விஷயமோ அதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க வந்து பார்த்திங்கன்னா, பல்காக நம்மள்ட்ட என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த ஆர்டர் என்ன சொல்லுவாங்க, ஒரு டேட்டு, இந்த டேட்டுக்குள்ளே என்ன பண்ணுங்க, எனக்கு ஆர்டரே கொடுத்துருங்க அப்படின்வாங்க. பொருள் டெலிவரி பண்ணுறேன்னுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஆர்டர் எடுப்போம். பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சேல்ஸ் ஆர்டர். ஓகேங்களா, அப்போ சேல்ஸ் ஆர்டர்னா என்ன அர்த்தம், கஸ்டமர் என்கிட்ட கொடுக்குற விஷயத்தை எல்லாமே நான் என்ன பண்ணிப்பேன், நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஓகேங்களா, இந்த பொருள் இந்த ரேட்டும் போட்டுட்டு பேமெண்ட்டும் வாங்கிடுவேன். அட்வான்ஸ் வாங்கிடுவேன். நான் எல்லாம் பண்ணிவிட்டு டேட்டும் மென்ஷன் பண்ணுவேன். இந்த டேட்டுக்குள்ளே அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும், அந்த பொருள் எல்லாமே டெலிவரி பண்ணணும். ஓகேங்களா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த பொருளை சேல்ஸும் பண்ணுறேன்,
அது உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், டெலிவரி பண்ணுறேன். இது எப்படி நம்ம டேலி பிரேமில் எப்படி என்ட்ரி பண்ணுறது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னி கிளாஸில் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ் உள்ள போகலாம். எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கம்பெனி ஒன்று ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம இந்த இடத்துல. அதே போல் என்ன இருக்கீங்க, எப்படி இருந்தாலும் கண்ணு மூடி திறந்தாலும் டேலி உள்ள போனால் என்ன இருக்குங்க, கிரியேட் தான். அந்த கிரியேட் உள்ள போனால் நம்ம என்ன பண்ணோம், லெட்ஜர். ஓகேங்களா. இந்த லெட்ஜர் உள்ள போனோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மள்ட்ட யார் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்களோட பேர் நம்ம அடிக்கணும். ஓகேங்களா. அப்போ என்கிட்ட யார் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்களோட பேர் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடிக்க போகிறோம். அப்போ நான் என்ன பண்ணுறதுல போய்ட்டு சும்மா என்ன பண்ணுறேன், ஒரு பேர் அடிச்சுக்கிறேன், முரளின்னு அடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ அவர் என்கிட்ட என்ன பண்ணுறாரு, பொருள் ஆர்டர் கொடுத்தா எனக்கு லாபமாக நஷ்டமாக பார்த்தீங்கன்னா லாபம் தான். அப்போ பொருள் விற்றா எனக்கு என்னது, லாபம் தானே. பொருள் வாங்கினா எனக்கு என்னது, செலவு. ஓகேங்களா. ஏன்னா எனக்கு காசு போயிடுது. ஆனால் நான் விற்ற எனக்கு என்னது, வருமானம் வருது. அப்போ நம்மளுக்கு வருமானம் வருதுன்னு என்ன பண்ணணும், டெபிட். அப்போ நம்ம என்ன பண்ண போயிட்டீங்க, சன்ட்ரே டெபிட் யாரும் கொடுக்கணும். அப்போ என்கிட்ட யார் பொருள் வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்களோட பேருக்கு நேரம் என்ன பண்ணணும், சன்ட்ரே டெபிட் ஆகணும். அப்போ முரளி என்பவர் என்ன பண்ணுறாருன்னா என்கிட்ட என்ன பண்ணுறாரு, பொருள் ஆர்டர் கொடுக்குறாரு, ஐ மீன் அது சேல்ஸ் ஆர்டர். ஓகேங்களா. அப்போ அவருக்கு பேருக்கு நேரம் என்ன பண்ணணும், சன்ட்ரே டெபிட்டான்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன பண்ணிக்க வேண்டியதான், சேவ் பண்ணிக்க வேண்டியதான் இந்த பேஜை. இந்த பேஜை சேவ் பண்ண என்ன சொன்னோம், ஒன்று என்ட்ரு அடித்து சேவ் பண்ணலாம், அப்படி இல்லை என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஏ ஷார்ட்கட் கீ அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக சேவ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, என்கிட்ட பொருள் ஆர்டர் கொடுக்குறாருல, எப்படி ஆர்டர் கொடுக்குறாருன்னா காசு கொடுத்து ஆர்டர் கொடுக்குறாரா இல்லை கடனாக என்கிட்ட கேட்குறாரா, மேக்ஸிமம் எல்லாமே என்ன பண்ணுவோம், பேமெண்ட்டு தான். அப்போ நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு கேஷ் சேல்ஸ். அதே நம்மள்ட்ட கடனை வாங்கினா என்ன பண்ணணும், அங்கே போய்ட்டு கிரெடிட் சேல்ஸ்ன்னு அடிக்கணும். ஓகேங்களா. அது ரெண்டுத்துக்குமே அண்டருக்கு பின்னா வரும்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டு தான் வரும். அது கடனை வாங்கினாலும் சரி தான், காசு கொடுத்து வாங்கினாலும் சரி தான், அதுக்கு எல்லாமே என்ன இருக்கும், அண்டர் குரூப்பு சேல்ஸ் அக்கௌண்ட் வரும். இது இந்த பேஜை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எப்பயும் போல் நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணிக்க வேண்டியதான், எஸ்கேப் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், அப்படியே வெளியே வந்துக்க வேண்டியதான். வெளியே வந்துட்டு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது டேரெக்டாக என்ன பண்ணுறோம், வவுச்சர். இங்கே என்ன இருக்கீங்க, வவுச்சர்ன்றல அந்த வவுச்சர் உள்ள போகிறோம். ஏன் சார் டேரெக்டாக வவுச்சர் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருள் எதுவுமே என்ட்ரி பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போன சாப்டர்லேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எஃப்எம்ன்ற பொருளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஐ மீன் அது பர்ச்சேஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த பொருளை நான் என்ன பண்ண போகிறேன், சேல்ஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா. இப்போ நான் ஒரு கடன் வச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பேன், எல்லா பொருளும் நான் என்ன பண்ணியிருப்பேன், என்ட்ரி போட்டு வச்சுருப்பேன். ஓகேங்களா. இது உனக்கு என்ட்ரி எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன், 20வது சாப்டர் 21வது சாப்டர் 19வது சாப்டர் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளில் ஒரு பொருள் வர்றது எப்படி என்ட்ரி பண்ணுறது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிளாஸஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். நம்மளுக்கு அதுக்கான வீடியோ நான் என்ன பண்ணுறேன், இதில் லிங்க் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், கடவுளில் ஒரு பொருள் வருதுன்னா அது எப்படி என்ட்ரி பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா. அதை பார்த்துட்டு இந்த இடத்துல டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், வவுச்சரில் போக முடியும். வாங்க கிளாஸ் உள்ள போகலாம் எப்பயும் போல். ஓகேங்களா. இந்த வவுச்சரில் போகிறோம். நம்ம வவுச்சரில் போனோன்னே நம்மளுக்கு என்ன இருக்குங்க, எப்பயும் போல் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கான்ட்ரா, பேமெண்ட், ரிசிப்ட் இது போல் எல்லா விஷயம் வரும். எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோங்க, போய்ட்டு F10 கொடுக்குறோம், அதர் வவுச்சர்ஸ். ஓகேங்களா. F10 கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, சேல்ஸு ஆர்டர்னு வரணும். ஓகேங்களா. இந்த இடத்துல என்ன இருக்குது, பேமெண்ட்டு, டெபிட் நோட்டு, கிரெடிட் நோட்டு, ஜேர்னல் இது போல் விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. தவிர நம்மளுக்கு என்ன கிடையாது, நம்மளுக்கு சேல்ஸ் ஆர்டர்ன்ற வார்த்தை இல்லை. அப்போ அது போல் வார்த்தை இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், போய்ட்டு நேராக ஷோ த இன்வைட் அது உள்ளே போய் என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், நிறைய ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும், வவுச்சரோட நேம் ஓப்பன் ஆகும். அப்போ அதுக்கு நேராக நம்ம என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, என்ன இருக்கீங்க, சேல்ஸு ஆர்டர். சேல்ஸ் ஆர்டருக்கு ஷார்ட்கட் கீ என்ன கொடுத்துருவோம், கண்ட்ரோல் F8. இதே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போன சாப்டரில் பர்ச்சேஸ் ஆர்டர் பார்த்தோம், அதே மேலே இருக்குது பாருங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர். அதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் F9. ஓகேங்களா. இதுக்கு ஷார்ட்கட் கீனா கண்ட்ரோல் F8. ஓகேங்களா. அடுத்தது ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஞாபகப்படுத்திக்கும். சப்போஸ் ஷார்ட்கட் கீ மறந்துட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வவுச்சர் உள்ள போய் நம்ம என்ன பண்ணுறோம், F10 கொடுத்தாலே அதனோட பேர் இங்கேயே பிரதிபலிக்கும். ரெண்டாவது என்ன இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் அதுக்கான ஷார்ட்கட் கீ நம்மளுக்கு இங்கேயே காட்டும். ஓகேங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ண தேவை, இதை நான் மனப்பாடம் பண்ணணும், இதை பற்றி நான் என்ன பண்ணணும், அடிக்கடி ஒர்க் பண்ணால் தான் எனக்கு தெரியும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சேல்ஸு ஆர்டர் அதில் போய் நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரு அடித்து ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, எஸ்ன்னு கேட்கும், ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்கணும். என்ட்ரு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கீங்க, சேல்ஸ் ஆர்டர் நம்பர் 1ன்னு வரும். ஓகேங்களா. இந்த இடத்துல நம்ம என்ன இருக்குது, பார்ட்டி நேம்னு இருக்கா, இந்த இடத்துல பார்ட்டி நேம்னா என்ன அர்த்தம், நம்மள்ட்ட பொருள் வாங்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, ஐ மீன் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் கொடுக்குறாங்கல்ல, அப்போ அவர் பேர் என்னவோ அது கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேங்க, முரளின்னு கொடுத்துருக்கேன், அதனால் முரளின்னு என்ட்ரு அடிக்கிறேன். ஓகேங்களா. அப்படியே ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண தேவையில்ல, என்ட்ரு அடிச்சிட்டே வர வேண்டியதான். என்ட்ரு அடிச்சிட்டே வந்தீங்கன்னா இங்கே என்ன கேட்குன்னா, ஆர்டர் நம்பர்ன்ற வார்த்தை கேட்கும். அப்படியே என்ட்ரு அடிச்சிட்டே வந்தால் என்ன கேட்கும், ஆர்டர் நம்பர்னு கேட்குது அந்த இடத்துல. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போன சாப்டரில் பர்ச்சேஸ் ஆர்டரில் பார்த்துருப்போம். பர்ச்சேஸ் ஆர்டரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 56ன்னு போட்டிருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம பொருள் வாங்குகிறோம், அவங்க பில் நம்பர் தான் போட மாரி இருக்கும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், சேல்ஸ் ஆர்டர் எடுக்கிறேன். அப்போ என்னோடய பில் நம்பர் என்ன இருக்கும், 1 2 3 தான் ஆரம்பிக்கும். ஆனால் என்ன இருக்குது, 1ன்னே இருக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறேன், இப்போ 1 முடிஞ்சிச்சுன்னா அடுத்து என்ன இருக்குது, பில் எனக்கு 2 3 4 5ன்னு கண்டினியூவாக வந்துட்டுருக்கும். ஆனால் இதே நான் பர்ச்சேஸ் பண்ணால் அவன் என்ன பில் தரானோ அந்த பில் நம்பர் தான் நம்ம என்ன பண்ணோம், என்ட்ரி பண்ண வேண்டி தரோம். இந்த பில்லுன்றது நான் போடுறது. அப்போ என் கடையில் என்ன இருக்கும், கண்டினியூவாக தான் ஒரு பில் நம்பர். அதனால் நம்ம பண்ணிக்க வேண்டியது தான் 1ன்னே இருக்கலாம். ஓகேங்களா.
என்ட்ரு அடிக்க வேண்டி தான். என்ட்ரு அடிச்சு என்ன இருக்குது இங்கே சேல்ஸ் லெட்ஜர்னு இருக்குது பார்த்தீங்களா. சேல்ஸ் லெட்ஜர்னா என்னது, இப்போ என்கிட்ட பொருள் ஆர்டர் கொடுக்குறாருல, அவர் எப்படி ஆர்டர் கொடுக்குறாரு, கடனாக ஆர்டர் கொடுக்குறாரா இல்லை காசு கொடுத்து ஆர்டர் கொடுக்குறா, ஐ மீன் அது கேஷானா. அப்போ நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு கேஷ் சேல்ஸுன்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்க வேண்டி தான். அப்போ எந்த பொருள் அவர் என்ன பண்ணுற ஆர்டர் கொடுக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பொருள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எஃப்எம் சொல்லிட்டு போன சாப்டரில் நம்ம பார்த்துருப்போம், என்ட்ரி போட்டு வச்சுருக்கோம். அந்த எஃப்எம்ன்ற வார்த்தையை நான் என்ன பண்ணுறேன், அதே பொருள் நான் என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ணுறேன். இப்போ எஃப்எம்னும் போது என்ன பண்ணியிருக்கேன், நான் பர்ச்சேஸ் ஆர்டரில் பண்ணியிருக்கேன். அவங்க ஆர்டர் கொடுத்த பொருள் என்கிட்ட என்ன இருக்குது, 25 பொருள் இருக்குது. அதனால என்ன இருக்குங்க 25ன்னு சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ணுது, இங்கே காட்டுது நம்மளுக்கு. ஓகேங்களா. அப்போ இந்த 25 பொருளை நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு என்ட்ரு அடிச்சுக்கிறேன். என்ட்ரு அடிச்சுட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே வரண்டி தான். அவர் எத்தனை பொருள் என்கிட்ட ஆர்டர் பண்ணுறது கொடுக்குறோம். அப்போ நான் என்ன பண்ணுறாரு, 15 பொருள் என்கிட்ட என்ன பண்ணுற போகிறாரு, ஆர்டர் பண்ணுறா. அதான் நம்ம இந்த இடத்துல என்ன இருக்குங்க, குவான்டிட்டி 18 கேட்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன இருக்குங்க, ரேட்டுன்னு கேட்குது. இப்போ நான் வாங்கின ரேட் எவ்வளோ, 850 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. போன சாப்டரில் பார்த்துருப்போம் 850 ரூபா வாங்கியிருக்கேன் நான். இப்போ நான் அதே 850 ரூபாய்க்கு விற்பனா கண்டிப்பாக கிடையாது. என்கிட்ட நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடைக்கு பொருள் வரும்போது என்ன பண்ணுறேன், டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், ஏற்றுற கூலி இறக்குற கூலி, பேக்கிங் சார்ஜஸ், ஓகேங்களா, டேக்ஸு, ஓகேங்களா, இவ்வளோ விஷயம் இருக்குது. ரெண்டாவது ஏன்ட்ட வரும்போது என்னது, எனக்கான மார்ஜின், இது எல்லாமே என்ன இருக்கும், அந்த பொருள் தான் ஆட் ஆகுமே. அப்போ அந்த பொருளோட ரேட்டு நான் என்ன பண்ணுறேன், 1200 ரூபான்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன். அப்படியே என்ட்ரு அடிச்சா என்ன இருக்குது, 18,000 ரூபாய் வருது. அப்படியே என்ட்ரு அடிச்சு நான் என்ன பண்ணுறேன், இதை சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேர் தான் என்னது, சேல்ஸ் ஆர்டர்ன்றது. ஓகேங்களா. என் கடை தேடி என்ன பண்ணுறாங்க, கஸ்டமர் வராங்க, பல்காக என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் கொடுக்குறாங்க. என்ன ஆர்டர் கொடுக்குறாங்க, எஃப்எம் கொடுக்குறாங்க, 15 வேணுன்றாங்க. ஓகேங்களா. ஆர்டர் கொடுத்துட்டு அவங்க போயிடறாங்க. இதுக்கு பேர் தான் என்னது, சேல்ஸ் ஆர்டர். ஆர்டர்னா என்னென்னு ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க வராங்க, காசு கொடுத்து உடனே பொருள் வாங்கிட்டு போயிடுவாங்க, முடிஞ்சுது. இது அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் இல்லை அவங்க பல்க்கு ஆர்டர் தேவைன்னா என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட மொத்தமாக ஆர்டர் கொடுத்துட்டு போவாங்க. நான் ஒரு 10 தேதி தரேன், இல்லை ஒரு 5ஆம் தேதி தரேன் நான் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன் பார்த்தீங்களா. அதுக்கு பேர் தான் சேல்ஸ் ஆர்டர் நடக்குது. என்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு போகிறாங்க, நான் அந்த பொருள் எல்லாமே கலெக்ட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், அவங்களுக்கு நான் டெலிவரி பண்ண போகிறேன். புரிஞ்சுதுங்களா. சரி, ஓகே. இது என்ட்ரு அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை அப்படியே சேவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ பொருள் என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அந்த ஆர்டர் பண்ண பொருள் நான் என்ன பண்ணணும், டெலிவரி பண்ணணும். அதுக்கு பேர் தான் என்னது, டெலிவரி நோட்டுன்றது. அதே போல் சேம் நம்ம என்ன பண்ணுறோங்க, போய்ட்டு F10. இந்த F10 போனீங்கன்னா எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது தான், ஷோ த இன்வைட். இதில் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறீங்க, டெலிவரி நோட்டுன்னு இருக்கும். இருக்குங்களா இந்த இடத்துல டெலிவரி நோட். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரிசிப்ட் நோட்டுன்னு பார்த்துருப்போம். அது வந்து ஷார்ட்கட் கீ என்னது, Alt + F9. இப்போ டெலிவரி நோட்டோட ஷார்ட்கட் கீ என்னது, Alt + F8. அதில் போய் ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிச்சுட்டு ஜஸ்ட்டு திருப்பி இன்னொரு வாட்டி நம்ம என்ன பண்ணுறோம், எஸ் கொடுத்து என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சு ஆட்டோமேட்டிக் என்ன இருக்குங்க, டெலிவரி நோட்டு வந்துச்சு. இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். என்கிட்ட என்ன பண்ணுறாங்க, பொருள் ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், அந்த லிஸ்ட் எடுத்து செக் பண்ணிவிட்டு அந்த பொருளை நான் என்ன பண்ணணும், டெலிவரி பண்ணணும். அதுக்கு பேர் தான் டெலிவரி நோட்டுன்றது. ஓகேங்களா. இப்போ நம்ம யாருக்கு டெலிவரி பண்ண போகிறோம், முரளியின் பொருளுக்கு டெலிவரி பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணுறோம், அந்த பேரை ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிச்சுக்கிறோம். என்ட்ரு அடித்தா என்ன கேட்குதுங்க, ஆர்டர் நம்பர்னு கேட்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஏன்னா நான் திருப்பி நான் என்ன பண்ண தேவை, என்ட்ரி பண்ணணும் அவசியமே கிடையாது. என்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அந்த ஆர்டர் வவுச்சர் வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், டெலிவரி பண்ண போகிறேன். அப்போ என்ன இருக்குது, ஆர்டர் நம்பர் என்ன இது 1. அதை அப்படியே நம்ம என்ன பண்ண வேண்டியதான், என்ட்ரு அடிக்க வேண்டியதான். எண்ட் ஆஃப் லிஸ்ட். அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டே வர வேண்டியதான். என்ட்ரு அடிச்சுட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், நம்மள்ட்ட அவங்க என்ன பொருள் ஆர்டர் பண்ணாலும் அந்த பொருளோட நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எத்தனை பொருள்ன்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்துச்சா, இங்கே எஃப்எம் வந்துச்சா, இங்கே கேஷ் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ட்ரு அடித்தா போதும். இப்போ பாருங்கள், எஃப்எம் அவர் எத்தனை பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தார், என்கிட்ட 15 பொருள். அப்போ ஒரு பொருளோட ரேட் எவ்வளோ, 1200 ரூபா. அப்போ எவ்வளோ ஆச்சு, 18,000 ரூபாய் ஆச்சு. இது அப்படியே நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், என்ட்ரு அடிக்க வேண்டியதான். அந்த பொருள் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், டெலிவரி பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகேங்களா. இதுக்கு பேர் தான் என்னது, டெலிவரி நோட்டுன்றது. இப்போ இந்த டெலிவரி நோட்டு, பர்ச்சேஸ் ஆர்டர், இதனால் என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்கிட்ட ஒருத்தர் ஆர்டர் பண்ணிட்டாங்களா, அந்த பொருள் போயிடுச்சா இல்லைன்னு இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம் சிஸ்டத்தில். என்னன்னு கேட்டிங்கன்னா, டெலிவரி நோட், டெலிவரி ஆயிடுச்சுப்பா அந்த பொருள் அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். வேறு எதனா பெண்டிங் எதனா இருக்கா அப்படின்னு நம்மன்றது என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்க முடியும். மெட்டீரியல் எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்றது நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். இதுக்கு பேர் தான் சேல்ஸ் ஆர்டர்ன்றது. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறது எல்லாமே என்ன பண்ண முடியும், உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஈஸியாக நீங்கள் டேலி லைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுறோம், டேலி ப்ரீமில் ஒரு சாப்டரை நம்ம பார்த்துட்ருக்கோம். அது பேசிக் அடிப்படையிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜிஎஸ்டி வரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு சாப்டரை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா. அப்படி நம்ம இன்றைக்கி கிளாஸ் என்ன பண்ண போகிறோம்னா, மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பார்க்க போகிறோம். மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க, ஒரு 10-15 என்ன பண்ணியிருப்பாங்க, குடோன் வச்சுருப்பாங்க. இல்லை சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, 2-3 குடோன் வச்சுருப்பாங்க. சில கம்பெனியில் குடோனே இருக்காது, அவங்க கடையில் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ ஒரு கம்பெனியில் கம்பல்சரி என்ன பண்ணிப்பாங்க, குடோன் நிறைய வச்சுருப்பாங்க. அப்போ குடோன்லேருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு குடோன்லேருந்து இன்னொரு
குடோன் என்ன பண்ணுவாங்க, மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன, இப்போ நான் என்ன பண்ணுறேன், குடோன் நம்பர் 1ல் ஒரு 10 இருக்குது பொருள் இருக்குது, இல்லை ஒரு 50 பொருள் இருக்குது. குடோன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கினா இருக்குது ஒரு 70 பொருள் இருக்குது. இப்போ புதுசாக எனக்கு லோடு வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, குடோன் 1 காலி பண்ணி என்ன பண்ணுவாங்க, குடோன் 2க்கு எடுத்துகிட்டு போய்டு. இப்போ வர புது பொருள் எல்லாமே என்ன பண்ணால் குடோன் 1 வையின்னுவாங்க. அப்போ இது போல் மாற்றும் போது நம்ம என்ன பண்ணோம்னா டேலிலையும் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், சேஞ்சஸ் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, பில்லிங்கில் வரும். ஏன் பில்லிங்கில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணுறேன். இப்போ என்ன இருக்குது, இந்த குடோனில் இவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அந்த குடோனில் இவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இப்போ நான் ஒரு குடோன்லேருந்து இன்னொரு குடோனுக்கு நான் என்ன பண்ணுறேன், பொருள் மாத்திரம் அப்படின்னும் போது என்னென்னா அது சிஸ்டத்தில் மாற்றினா மட்டும் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், சேஞ்சஸ் ஆகுமே. இல்லைன்னா என்ன இருக்காது, குடோன் உள்ள பொருள் இருக்க மாதிரியே காட்டும். ஆனால் குடோன் உள்ள என்ன இருக்காது, பொருள் இருக்குது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குடோன் 2க்கு என்ன பண்ணியிருப்பீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க. அது எப்படி மாற்றுறாங்க, எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்றத டேலி பிரேமில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே என்ன இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அப்போ தான் நான் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், டேலி லைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. வாங்க கிளாஸ் உள்ள போகலாம். ஓகேங்களா. எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், டேலி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா. டேலி பிரேம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஆல்ரெடி என்ன இருக்குது, ஒரு கம்பெனி எடுத்து வச்சுருக்கோம். நம்மளுக்கு எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த சைடில் என்ன இருக்குது, எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது கிரேட். ஓகேங்களா. சரி, இந்த கிரேட் உள்ள போய் நான் என்ன பண்ணுறேன், எப்பயும் போல் என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுட்டு நேராக என்ன பண்ணுறேன், இந்த வாட்டி என்ன பண்ணுறேன், நேராக என்ன பண்ணுறேன், இன்வென்ட்ரிக்கு மாஸ்டர் இருக்கா அது உள்ளே போகிறோம். ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், குடோனோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். குடோனில் எவ்வளோ மெட்டீரியல் இருக்குது, குடோனில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எத்தனை பொருள் நம்ம வெளியே போயிருக்கு, அவுட்டு எத்தனை பொருள் நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இது போல் எல்லா விஷயமும் எதுனா குடோனில் தான் இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மெயினான விஷயம் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் என்னென்னா ஸ்டாக்கு தான். ஸ்டாக்னா என்ன, இப்போதைக்கு எவ்வளோ பொருள் இருக்குது அப்படின்னா யாருக்கும் தெரியாது. எவ்வளோ பொருள் ரிட்டர்ன் ஆகிருக்கு அது கேட்டால் தெரியாது. அப்போ இந்த குடோனில் எவ்வளோ பொருள் இருக்குது, அந்த குடோனில் எவ்வளோ பொருள் இருக்குது. அதே போல் புதுசாக நம்ம மெட்டீரியல் வருது அப்படின்னா எந்த குடோனில் இறக்குறது, எது வேக்கன்சியாக இருக்குது, இங்கேருந்து இதை மாற்ற முடியுமா, இல்லை அங்கேருந்து இங்கே மாற்ற முடியுமா, இந்த குழப்பம் தான் இருக்கும். நிறைய கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிப்பாங்க, மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, குடோனுக்கு வேலைக்கு ஆள் போடுவாங்க. போடும்போது என்ன இருக்கும், ஐயோ நான் வேணாம் நீ வேணாம் தலையை பிச்சுக்குவாங்க. ஏன்னா மெட்டீரியல் எவ்வளோ வெளியே போகுது, இன்னும் போகுது, எவ்வளோ அவுட்டு வெளியே உள்ளே வந்திருக்கு, இது போல் விஷயம் ரெக்கார்டு எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், மெயின்டைன் பண்ணணும். அப்போ மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, பொருள் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆர்டர் எடுக்க முடியும். ஐ மீன் அது சேல்ஸ் ஆர்டரும் எடுக்க முடியும். அதே போல் தான் நான் பொருள் என்ன பண்ண முடியும், கம்மியாகிடுச்சுன்னா நான் உடனே என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் ஆர்டர் எடுக்க முடியும். இது போல் எல்லா விஷயமும் என்ன இருக்குன்னா குடோன் உள்ளே தான் இருக்குது, ஸ்டாக் உள்ளே தான் இருக்குது. அது எப்படி பண்ணுறாங்கன்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு குடோன்லேருந்து இன்னொரு குடோன் எப்படி என்ன பண்ணுறோம், மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்றதை அதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்கும், டேலி பிரேமில் நம்மளுக்கு என்ன பண்ணணும், காட்டணும். இங்கேருந்து இங்கே போயிடுச்சு அந்த பொருள், அந்த இடத்துல ஜீரோவாக காட்டணும், இந்த இடத்துல என்ன இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது மெட்டீரியல் காட்டணும். அது எப்படி பண்ணுறாங்கன்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நேராக போய்ட்டு என்ன பண்ணுறோம், இன்வென்ட்ரி மாஸ்டருக்கு போகிறோம். அதுக்கு நேராக போனீங்கன்னா ஃபஸ்ட்டு தேவையான விஷயம் என்ன தான், குடோன். ஓகேங்களா. இந்த குடோனில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லா ஒர்க்குமே பண்ண போகிறோம். அப்போ அந்த குடோனில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சா என்ன இருக்குது, கிரேட்னு இருக்கா, அப்படியே என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போய்ட்டு குடோன் நம்பர் 1ன்னு கொடுக்குறோம். குடோன் நம்பர் 1 கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை சேவ் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறேன், குடோன் நம்பர் 2ன்னு கொடுக்குறேன். குடோன் நம்பர் 2 இது நான் என்ன பண்ணுறேன், எப்பயும் போல் என்ட்ரு அடிச்சு சேவ் பண்ணுறேன். என்ன சார் குடோன் நம்பர் 1 குடோன் நம்பர் கொடுக்குறீங்கன்னா, கம்பெனிலலாம் என்ன பண்ணால் குடோன்னு மட்டும் சொல்ல முடியாது. ஒரு 5 குடோன் இருந்தால் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த தெரு பேர் சொல்லுவாங்க, இல்லைன்னா என்ன இருக்குது 1 2 3 சொல்லுவாங்க. ஓகேங்களா. சார் தெரு பேர்னால் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், தெரு பேர் போட்டுக்க வேண்டியதான். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், குடோன் நம்பர் 1 2 3 போட்டுட்டேன். ஓகேங்களா. இப்போ அதே போல் என்ன பண்ணுறேன், சேம் கிரியேட் போகிறேன். கிரியேட் பண்ணி என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு ஸ்டாக் ஐட்டம் இருக்கா, அந்த ஸ்டாக் ஐட்டமில் போகிறேன். ஓகேங்களா. இந்த ஸ்டாக் ஐட்டமில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக டிவின்னு கொடுத்துரும். சும்மா என்ன பண்ணுறேன், டிவின்னு கொடுத்துருங்க, பொருளோட நேம் டிவின்னு கொடுத்துட்டு அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டே வரேன். என்ட்ரு அடிச்சு வந்து என்ன இருக்கீங்க, ஓகேங்களா. யூனிட்டில் என்ன பண்ணுறோம், NYSன்னு கொடுக்குறேன். NYS கொடுத்து அப்படியே நம்ம என்ட்ரு அடிச்சுட்டே வர வேண்டியதான். என்ட்ரு அடிச்சுட்டு வந்து என்ன இருக்கீங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கா, சும்மாடி என்கிட்ட பழைய பொருள் என்ன பண்ணுறேன், ஒரு 25 பொருள் இருக்கிறதா கொடுக்குறேன். என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிக்கும்போது இங்கே என்ன கேட்குது, குடோன் கேட்குது ஆட்டோமேட்டிக்காகவே. அப்போ நான் அந்த பொருள் 25 பொருள் நான் எங்கே வச்சுருக்கேன்னு கேட்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், குடோன் நம்பர் 1ன்னு கொடுக்குறேன். நல்லா பார்த்துங்க, குடோன் நம்பர் 1ல் என்ன பண்ணுறேன், 25 டீ வச்சுக்கிட்டு தான் கொடுக்குறேன். ஒரு டீயோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன், 17,500 கொடுக்குறேன். ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரி சேவ் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், டிவின்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணியிருக்கேன். அந்த டிவி எங்கே வச்சுருக்கேன், நான் குடோன் நம்பர் 1ல் வச்சுருக்கேன் 25 டிவி. ஜஸ்ட்டு என்ட்ரு அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறேன், இதை சேவ் பண்ணிக்கிறோம். இது புரிஞ்சுதுங்களா. ஓகேங்களா. இது ஆல்ரெடி உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆல்ரெடி ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் போட்டிருப்போம் நம்ம ஸ்டாக். அதை பற்றி நீங்கள் பார்த்துட்டு இதில் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கான வீடியோ நான் என்ன பண்ணுறேன், லிங்க்கில் கொடுக்குறேன், அதை வந்து பாருங்கள். ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே எஸ்கேப் கொடுத்து எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு நேரம் என்ன இருக்கீங்க, வவுச்சர்னு இருக்கா. ஓகேங்களா. இந்த வவுச்சரில் போய் என்ட்ரு அடிக்கிறோம். ஓகேங்களா. வவுச்சரில் என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன இருக்கீங்க, F10ன்னு இருக்கா. இந்த F10ல் போய் நம்ம என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம்.
கிளிக் பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாக் ஜர்னல் வரும். ஸ்டாக் ஜர்னல் இது இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாக் ஜர்னல் இருக்குது. சப்போஸ் ஸ்டாக் ஜர்னல் இங்கே இல்லைன்னா என்ன பண்ணணும், நேராக போய்ட்டு இந்த ஷோ இது கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், மறைஞ்சிருக்க வவுச்சர்ஸ் பேர் எல்லாமே காட்டும். அதில் போய் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது, அங்கே போய்ட்டு ஸ்டாக் ஜர்னல் எடுக்க வேண்டாம். ஸ்டாக் ஜர்னலுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், Alt+F7. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் ஆர்டர் சேல்ஸ் ஆர்டர் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம், Alt+F8 Alt+F9 பார்த்துருப்போம். அது வந்து டெலிவரி நோட்டு ரிசிப்ட் நோட் பார்த்துருப்போம். நம்ம இதில் என்ன பண்ணுறோம், Alt+F7 கொடுக்குறோம். அது என்னென்னா ஸ்டாக் ஜர்னல். அந்த ஸ்டாக் ஜர்னலில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடித்தா இது போல் ஓப்பன் ஆகிடும். என்ன இருக்குங்க, ஸ்டாக் ஜர்னல் பில் நம்பர் என்னவோ அது காட்டும் ஆட்டோமேட்டிக்காகவே. இங்கே என்ன இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் த மெட்டீரியல்னு இருக்கா. அது நான் என்ன பண்ணுறேன், ஒரு குடோன்லேருந்து இன்னொரு குடோனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், பொருளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அதான் ட்ரான்ஸ்ஃபர் த மெட்டீரியல்னு காட்டுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க, சோர்ஸுன்னு காட்டும். இங்கே என்ன இருக்குது, எங்கேருந்து சோர்ஸ் நம்ம என்ன பண்ணோம், சோர்ஸ்ன்னு என்ன அர்த்தம், நம்மள்ட்ட இருக்குன்னு அர்த்தம். அது தூக்கி போய் நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு இடத்துக்கு மாற்ற போகிறேன். ஓகேங்களா, அதான் இங்கே காட்டுது. ஸோ 2 பாக்ஸ் இந்த இடத்துல காட்டும் நம்மளுக்கு. ஓகேங்களா. இந்த இடத்துல என்ன இருக்குங்க, நேம் ஆஃப் தி ஐட்டம்னு இருக்கா. நேம் ஆஃப் தி ஐட்டம்னா என்ன அர்த்தம், நான் எந்த பொருள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அந்த பொருளோட நேம் அடிக்கணும். அப்போ நான் என்ன கொடுத்துருக்கேங்க, டிவின்னு கொடுத்துருக்கேன். நல்லா பாருங்கள், டிவின்னு கொடுத்துருக்கேன். டிவி என்கிட்ட எவ்வளோ இருக்குது, இங்கே 25, அது 25 நம்பர்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துக்கிறேன். என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுன்னா என்ன கேட்குதுங்க, குடோன்னு கேட்குது அந்த இடத்துல. அப்போ குடோன் நம்பர் 1 நல்லா பார்த்துங்க. குடோன் நம்பர் 1ல் என்ன இருக்குது, 25 டிவி இருக்குது தான் காட்டுது நம்பர்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ இது அப்படியே என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுன்னு என்ன பண்ண போகிறேன், இப்போ குடோன் நம்பர் 1ல் என்ன இருக்குது, எத்தனை டிவி இருக்குது, 25 இருக்குது. இது அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன், குடோன் 2க்கு மாற்ற போகிறேன். அப்போ நான் குடோன் 2க்கு எவ்வளோ மாற்ற போகிறேன்னா 25 டிவி நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஏன்னா என் கடைக்கு தேவையான புதுசாக மெட்டீரியல் வருது, அது குடோன் உள்ள வைக்க போகிறேன் நான். அப்போ குடோன் 2ல் என்ன பண்ணுறேன், எனக்கு ஆல்ரெடி இடம் இருக்குது, காலியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், நான் குடோன் 2க்கு அது அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். புது பொருள் எல்லாமே என்ன பண்ண போகிறேன், குடோன் 1ல் வைக்க போகிறேன். ஆனால் என்ன பண்ணுறேன், குடோன் 1ல் இருக்க பொருள் அப்படியே டிவி என்ன பண்ணுறேன், குடோன் நம்பர் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஜஸ்ட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம்ல, 17,500 அது ஆட்டோமேட்டிக்காக வரும். இங்கே என்ன ரேட் இருக்கும், 4,37,500 தானாக வந்துடும். என்ட்ரு அடிக்க வேண்டியதான். இது புரிஞ்சுதா. இப்போ எங்கே சோர்ஸ் இருக்கோ, ஐ மீன் எந்த இடத்துல அந்த பொருள் இருக்கோ அந்த இங்கே கொடுத்துருவோம். டிவி குடோன் நம்பர் 1ன்னு கொடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த குடோனுக்கு இந்த பொருளை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அது கொடுக்கணும். அப்போ என்ன பொருள் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், டிவி இருக்குங்களா, டிவி, அந்த டிவி கொடுக்குறோம். ஓகேங்களா. இப்போ எந்த குடோன்லேருந்து எந்த குடோனுக்கு நீங்கள் மாற்ற போகிறீங்க. அப்போ குடோன் 1லேருந்து என்ன பண்ண போகிறோம், குடோன் நம்பர் 2க்கு மாற்ற போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோங்க, போய்ட்டு குடோன் நம்பர் 2 இந்த இடத்துல பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். என்ன தெரியுது, குடோன் நம்பர் 1ல் என்ன இருக்குது, 25 இருக்குது. குடோன் நம்பர் 2ல் என்ன இருக்கா, இல்லை, எதுவுமே 0 இருக்குது, எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ குடோன் நம்பர் 2க்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மெட்டீரியல் எல்லாமே என்ன பண்ண போகிறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். எவ்வளோ பொருள் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், 25 25 பொருள் தான் என்கிட்ட இருக்குது டிவி. அந்த 25 டிவி நான் என்ன பண்ணுறேன், குடோன் நம்பர் 2க்கு நான் என்ன பண்ணுறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது புரிஞ்சுதுங்களா. இங்கே பாருங்கள், இது ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, குடோன் நம்பர் 1ன்னு இருக்கும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், குடோன் நம்பர் 2. எந்த குடோன்லேருந்து எந்த குடோனுக்கு நம்ம மாற்றுறோமோ அந்த குடோனோட பேர் நம்ம என்ன பண்ணணும், இங்கே மென்ஷன் பண்ணணும். இது அப்படியே நம்ம என்ன பண்ண வேண்டியதான், என்ட்ரு அடித்து சேவ் பண்ணிக்க வேண்டியதான். இது புரிஞ்சுதா. என்ட்ரு அடித்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த பொருள் நம்மளுக்கு என்ன இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சா இல்லைன்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், எஸ்கேப் கொடுத்துக்க வேண்டியதான். எஸ்கேப் கொடுத்துட்டு நேராக நம்ம என்ன பண்ண வேண்டியதான், ரிப்போர்ட்டுன்னு இருக்கா. இங்கே என்ன இருக்குது, ரிப்போர்ட்டுன்னு இருக்குல்ல, ரிப்போர்ட்டில் நேராக என்ன பண்ணிக்க வேண்டியதான், இங்கே என்ன இருக்குது, ரிப்போர்ட்டில் டிஸ்பிளேயில் மோர் தென் ரிப்போர்ட்டுன்னு இருக்கா, அது உள்ள போய் என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுன்னு நேராக வந்தீங்கன்னா என்ன இருக்குது, இங்கே இன்வென்ட்ரிக் புக்ஸுன்னு இருக்கா. இது இருக்குது பார்த்தீங்களா, இன்வென்ட்ரிக் புக்ஸுன்னு இருக்கும். ரிப்போர்ட்டில் டிஸ்பிளே உள்ளே போகிறோம். டிஸ்பிளே உள்ள போனால் என்ன இருக்குது, இன்வென்ட்ரிக் புக்ஸுன்னு இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன இருக்குது, இங்கே குடோன் இருக்கா. ஓகேங்களா. செகண்ட் லைன் என்ன இருக்கும், குடோன் இருக்கும். அது என்ட்ரு அடிச்சிங்கன்னா இப்போ குடோன் நம்பர் 1ன்னு காட்டுதா, குடோன் நம்பர் 2ன்னு காட்டுதா. அடுத்து என்ன இருக்குது, மெயின் குடோன். அதாவது என் கம்பெனியில் என்னென்னலாம் குடோன், எத்தனை குடோன் வச்சுருக்கேன் அத்தனை குடோனோட டீட்டெயில் அப்படியே நம்மளுக்கு காட்டும். அப்போ குடோன் நம்பர் 1 நான் என்ட்ரு அடிக்கிறேன். பாருங்கள் என்ன இருக்குது, எம்டியே தானே இருக்குது, ஏன்னா எந்த பொருளுமே இல்லை. குடோன் நம்பரில் எத்தனை இருந்துச்சு, 25 இருக்குது. அந்த 25 பொருள் நான் என்ன பண்ணிட்டேன், குடோன் நம்பர் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அப்படியே எஸ்கேப் கொடுங்க. இப்போ என்ன பண்ணுறேன், அடுத்தது குடோன் நம்பர் 2ன்னு இருக்கா, அது உள்ள போய் என்ட்ரு அடிக்கிறேன். இப்போ பாருங்கள் என்னாச்சு, டிவின்னு வந்துச்சா. எத்தனை டிவி இருக்குது, 25 டிவி. ஒரு டிவியோட ரேட் எவ்வளோ, 17,500. அப்போ 4,37,500. அப்போ என்ன பண்ணிட்டேன், ஒரு குடோன் 1லேருந்து குடோன் நம்பர் 2க்கு நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுதான் ஓகேங்களா. எப்படி நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாக்ஸ் ஐ மீன் அது மெட்டீரியல் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குடோன்லேருந்து இன்னொரு குடோனுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு என்ன இருக்கும், அடுத்தடுத்த வீடியோ வரும். ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், டேலி பிரேமை ஈஸியாக கற்றுக்க முடியும், ஈஸியாக நம்ம ஜாபுக்கு போக முடியும். ஓகேங்களா. எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஓகேங்களா. தேங்க்யூ, பாய் பாய். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல்.
நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், டேலி பிரேம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். டேலி பிரேமில் நம்ம என்ன பண்ணுறோம், ஏ டு இசட் என்ன அர்த்தம், நம்ம பேசிக்லேருந்து டேலி பிரேம் பேசிக்லேருந்து வித் ஜிஎஸ்டி வரையும் நம்ம என்ன பண்ணலாம், டேலியில் எப்படி ஒர்க் பண்ணலாம், எந்தெந்த ஆஃபீஸில் எப்படிலாம் ஒர்க் பண்ண முடியும், ஆடிட்டிங் லைனில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு கிளாஸாக ஒரு சாப்டராக பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷத்தில் இன்றைக்கி நம்ம சாப்டர் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, பேட்ச் வைஸ் டீட்டெயில். பேட்ச் வைஸ் டீட்டெயில்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பேட்ச் வைஸ் டீட்டெயில்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், அதே போல் பெல் பட்டனும் மறக்காமல் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேபி சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேட்ச் வைஸ் டீட்டெயில் பற்றி சொன்னேன். பேட்ச் வைஸ் டீட்டெயில்னால் என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்க பொருள் தான் நம்ம என்ன இருக்கும், பேக்கிங் பண்ணி வரும். இப்போ நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம், ஒரு காலத்தில் சாக்கு முட்டியில் தான் வச்சு என்ன பண்ணாங்க, எல்லா பொருளுமே விற்றுருந்தாங்க. ஆனால் என்ன இருக்குது, எக்ஸ்பைரி டேட்டு, மேனிஃபெஸ்ட் டேட்டு, இது போல் எதுவுமே கிடையாது. பேக்கிங்கில் வர பொருளுக்கு தானே இருக்கும் எக்ஸ்பைரி டேட்டு, மேனிஃபெஸ்ட் டேட்டு, மெடிக்கல் ஷாப்பில் டேப்லெட் வாங்குறது, இது போல் விஷயங்களாக இருக்கும். அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிறோம். ஏன் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா பொருளும் மேக்ஸிமம் என்ன இருக்குது, 99% என்ன இருக்குது, பேக்கிங்கில் தான் வருது. அப்போ பேக்கிங்கில் வர பொருள் என்ன பண்ணுவோம், அந்த பொருள் கிடக்கூடாதுன்றதுனால கெமிக்கல்ஸ் எதனா போடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, அந்த டேட்டு பொருள் எப்போ தயாரிக்கிறாங்க, அதே போல் என்ன இருக்கும், எத்தனை நாள் வரையும் அது என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணலான்றது எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி நம்ம இதில் மென்ஷன் பண்ணலான்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இனி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மேக்ஸிமம் நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, பின்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் இருக்கும். அதே போல் மேலே பார்த்தீங்கன்னா பேட்ச் நம்பர்னு ஒன்று இருக்கும். பேட்ச் நம்பர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, மெயினான விஷயம் தான். ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் தயாரித்து இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, வெளியிடுவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, இல்லை ஒரு வாரத்துக்கு தயாரிக்கிற பொருள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக தான் என்ன பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியிடுவாங்க. அப்போ வெளியிடும் போது என்ன பண்ணுவாங்க, பேட்ச் நம்பர்னு போடுவாங்க. அந்த பேட்ச் நம்பர் ஸ்கேன் பண்ணால் போதும், எந்த டேட்டில் அது தயாரித்தாங்க, அந்த டைமில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்க, இது போல் எல்லா டீட்டெயில் நம்மளால் என்ன பண்ண முடியும், எடுத்து பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் பேட்ச் நம்பர்ன்றது. ஓகேங்களா, அதே போல் என்ன இருக்குது, மேனுஃபேக்சர் டேட்டுன்றது எப்போ தயாரித்தாங்க, எக்ஸ்பைரி டேட்டுன்றது என்றைக்கு முடியுதுன்றது. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம ஒரு பொருள் எப்படி நம்ம என்ட்ரி பண்ணும்போதே டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், எப்படி கொண்டு வரன்றது தான் இந்த சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க கிளாஸ் உள்ள போகலாம். எப்பயும் போல் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல டேலி பிரேமில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கம்பெனி ஒன்று என்ன பண்ணியிருக்கேன், க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதே போல் நான் என்ன இருக்குது, இங்கே க்ரியேட்டுன்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன ஆல்ரெடி டேலியில் பார்த்துருக்கோம், நம்மளுக்கு எதனா தேவைன்னா என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும், எதனா தேவையில்லைன்னா நம்ம நோ கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் எஸ்ஆர் நோட்டு. இது எது உள்ள போய் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், F11 அல்லது என்ன பண்ணணும், F12. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், F11 உள்ளே போகிறோம். ஓகேங்களா, F11 போய் நம்ம ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், எஸ்ஆர் நோட் டைப் இது போல் ஓப்பன் ஆகிடுச்சிங்களா. ஓப்பன் ஆனே நேராக அப்படியே என்டர் அடிச்சுட்டே வர வேண்டியதான். என்டர் அடிச்சுட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்குது பார்த்தீங்களா, என்ன இருக்குது, என்னபிள் த பேட்ச்ன்னு இருக்குல்ல, அதுக்கு நிறைய என்ன இருக்குது, இங்கே இன்னும் இருக்கும். அதுக்கு நிறைய நம்ம என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும். அதே போல் என்ன இருக்குது, இங்கே மெயின்டைன் த எக்ஸ்பைரி டேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபார் தி பேட்ச்ன்னு இருக்குல்ல, அதுக்கு நிறைய நம்ம என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், இதை என்டர் அடிச்சு சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறது ஷார்ட்கட்டுக்கு என்ன சொல்லியிருக்கேன், கண்ட்ரோல் ஏ. டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், அதை விட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், வெளியே வந்துடும். வெளியே வந்த பிறகு நேரம் என்ன இருக்குது, இங்கே கிரியேட். இந்த கிரியேட் உள்ள போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நேராக என்ன பண்ணுறோம், கிரியேட்டினாலே மேக்ஸிமம் நம்ம எதுவும் போகும்னு சொல்லியிருக்கேன், லெட்ஜர் உள்ள போகும். அப்போ லெட்ஜரில் போய் நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேங்க, போய் இப்போ நம்ம பொருள் யார்கிட்டருந்து வாங்குறோமோ அவங்களோட பேர், நான் பொருள் யார்கிட்டருந்து வாங்குறேன், சப்ளையர்கிட்டருந்து வாங்குறேன்னா சப்ளையர்னு கொடுக்குறேன். அதுக்கு அண்டருக்கு என்ன கொடுக்குறோம், நான் ஒரு பொருள் வாங்கினா நம்மளுக்கு செலவாக லாபமா, செலவு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு நேராக சன்ட்ரே கிரெடிட்டாருன்ற வார்த்தையை நம்ம கொடுக்கணும். கொடுத்து நான் என்ன பண்ண வேண்டியதான், சேம் அதே போல் என்ட்ரிச்சு நம்ம என்ன பண்ண வேண்டியதான், சேவ் பண்ண வேண்டியதான். ஸோ கண்ட்ரோலையே கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், டேரெக்டாக சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சப்ளையர்கிட்ட அது நீங்கள் ஒரு கடையிலேருந்து பொருள் வாங்குறீங்கன்னா எப்படி வாங்குறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், காசு கொடுத்து வாங்குறதுனால என்ன பண்ணுறேன், கேஷ் பர்ச்சேஸும் கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல போய் என்ன பண்ணுறேன், கேஷ் என்ன பண்ணுறேன், கேஷ் பர்ச்சேஸும் கொடுக்குறேன். அதுக்கு கேஷ் பர்ச்சேஸும் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 100க்கு கொடுக்குறேன். 100க்கு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், இதை என்ட்ரு அடிச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், எப்பயும் போல் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதே போல் நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு கஸ்டமரும் கொடுக்குறேன். கஸ்டமரும் கொடுத்துட்டு அதுக்கு 100க்கு நான் கொடுக்குறேன், சென்ட்ரே டெபிட்டாருன்னு கொடுக்குறேன். அதே போல் நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரு அடிச்சு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதே போல் என்ன பண்ணுறேன், கேஷ் சேல்ஸும் கொடுத்துக்கிறேன். கேஷ் சேல்ஸும் கொடுத்துட்டு அதுக்கு என்ன பண்ணுறேன், அதே போல் சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுக்குறேன். 100 குரூப்பு என்ன கொடுக்குறேன், சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுத்து என்ன பண்ணுறேன், எப்பயும் போல் அதுவும் என்ட்ரிச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சரி இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிரியேட்டிவில் போயிருக்கோம். கிரியேட்டிவில் போய் நான் என்ன பண்ணிட்டேன்,
யார்கிட்டருந்து பொருள் வாங்குகிறோம், யார்கிட்டருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பொருள் விற்கிறன்ற பேர் எல்லாமே நம்ம டைப் பண்ணி முடிச்சாச்சு. டைப் பண்ணிவிட்டு என்ட்ரி சேவ் பண்ணிட்டு நம்ம எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கிரியேட் உள்ளே போகிறோம். கிரியேட் உள்ள போய் என்ட்ரி அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கீங்க, இன்வென்ட்ரிக் மாஸ்டர்னு இருக்குல்ல, அது நேராக போனால் என்ன இருக்கீங்க, ஸ்டாக் ஐட்டம் இருக்குங்களா. இந்த ஸ்டாக் ஐட்டமில் எப்படி போகணுன்றது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 4-5 சாப்டர் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, சேம் அதே தான். இது உள்ளே போய் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சுட்டு இப்போ நான் ஏதோ ஒரு பொருள் நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா, அந்த பொருளுக்கு என்ன பண்ண போகிறேன், மேனுஃபேக்சர் டேட், எக்ஸ்பைரி டேட் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, அது எப்படி கொடுக்குறன்றதை நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேவா, அப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு பேராசிட்டமல் டேப்லெட்டும் கொடுத்துக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், பேராசிட்டமல் டேப்லெட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடித்தா அந்த பொருள் நம்ம என்ன டைப்பில் வாங்குறோம்னா நம்பர்ஸில் வாங்குகிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, யூனிட்ன்ற இடத்துல என்ன இருக்கணும், NOSன்னு வரணும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல இல்லை, அது இல்லும் போது நம்ம நேராக மேலே என்ன இருக்குங்க, கிரேட்டுன்னு இருக்குங்களா, அந்த கிரேட்டுன்ற வார்த்தையில் என்ட்ரு அடிச்சுட்டு நான் பொருள் என்ன டைப்பில் வாங்குறேன்னு கொடுக்கணும். அப்போ NOSன்னு என்ன அர்த்தம், நம்பர்ஸ்னு அர்த்தம். அப்படியே என்ட்ரு அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் யூனிட்டில் என்ன வந்துச்சு, NOSன்னு வந்துச்சுங்களா. வந்து என்ன இருக்குங்க, பேட்ச்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, மெயின் பேட்ச்ன்னு இருக்குல்ல, அதுக்கு நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேரம் நம்ம என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும். அதே போல் என்ன இருக்குது, மேனுஃபேக்சரிங் டேட், என்றைக்கு அந்த பொருளை தயாரிக்கிறாங்கன்றாங்க பார்த்தீங்களா, அதுக்கு எஸ் கொடுக்கணும். அதே போல் என்ன இருக்குது, எக்ஸ்பைரி டேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எஸ் கொடுக்குறோம். இதே போல் 3த்துக்கு எஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடித்து சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ண வேண்டியதான், எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துக்க வேண்டியதான். வெளியே வந்துட்டு டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், வவுச்சர், இந்த வவுச்சரில் போய்ட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சுட்டு நம்ம நேராக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா F9 பர்ச்சேஸ் சொல்ல போகிறோம். இந்த ஓரத்தில் நம்மளுக்கு என்ன இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் F4 F5 F6 இது போல் இருக்கும். அந்த இடத்துல போய் என்ன பண்ணுறோம், F9 பர்ச்சேஸில் போய் நம்ம என்ன பண்ணிடுறோம், என்ட்ரு அடிச்சிக்கிறோம். என்ட்ரு அடிச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்கீங்க, பார்ட்டி நேம்னு கேட்குதா, பார்ட்டி நேம் நான் என்ன கொடுத்துருக்கேன், சப்ளையர்னு கொடுத்துருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், பார்ட்டி நேம் சப்ளையர்னு கொடுத்துக்கிறேன். என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுட்டே வர வேண்டியதான். என்ட்ரு அடிச்சிருந்து என்ன இருக்கீங்க, பர்ச்சேஸ் லெஜர்னு இல்லை. அப்போ நான் சப்ளையர்லேருந்து எப்படி பொருள் வாங்குறேன் அப்படின்னா, காசு கொடுத்து வாங்குறேன் இல்லை கடனாக வாங்குறான்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், காசு கொடுத்து வாங்குறேன். ஆனால் நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு கேஷ் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நேம் ஆஃப் ஐட்டம்னு கேட்குது பார்த்தீங்களா, நான் என்ன பொருள் வாங்க போகிறேன்னு கேட்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு பேராசிட்டமல் டேப்லெட்டும் கொடுத்துருக்கேன். அதனால் என்ன பண்ணுறேன், பேராசிட்டமல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சுன்னா இங்கே பாருங்கள் என்ன கேட்குதுங்க, பேட்ச் நம்பர், அதுக்கப்புறம் என்ன கேட்குறேன், மேனுஃபேக்சரிங் டேட், அப்புறம் என்ன இது எக்ஸ்பைரி டேட் கேட்குதுங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இல்லை போய்ட்டு நியூ நம்பர்னு இருக்கும், அதில் போய் என்ட்ரு அடிச்சுட்டு பேட்ச் நம்பர் கொடுக்கணும். பேட்ச் நம்பர் படுத்தின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், மேக்ஸிமம் லெட்டர்ஸ் வித் நம்பரில் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது போல் கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடித்து ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கீங்க, அந்த பொருள் எப்போ தயாரிக்கிறேன்னு. அப்போ ஏப்ரல் மாதம் 2024 கொடுக்குறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், எத்தனை பொருள் வாங்குறேன்னு கேட்குறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இல்லை போய்ட்டு 100 பொருள் வாங்குறதா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அப்போ ஒரு டேப்லெட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹2.85 கொடுக்குறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அப்போ எவ்வளோ ஆச்சு, ₹285 அப்படியே என்ட்ரு அடிக்க வேண்டியதான். இப்போ அந்த பொருளோட எக்ஸ்பைரி டேட் எப்போன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே போல் 1/5 கொடுக்குறேன், 2028 கொடுக்குறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. கொடுத்து என்ட்ரு வச்சுக்கணும். இப்போ வந்துச்சிங்களா, ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, அந்த பொருள் எப்போ தயாரிக்கிறாங்க, 2024 தயாரிக்கிறாங்க. அந்த பொருள் எப்போ சேல்ஸ் பண்ணுறேன், அது மீன் எக்ஸ்பைரி டேட் எப்போ முடியுதுன்னா 2028 முடியுதா கொடுத்து நம்ம என்ன பண்ணுறதில்ல போய்ட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட்டும் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், என்ட்ரு அடித்து சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா, அப்போ நான் பொருள் என்ன பண்ணுறேன், என்ன டைப்பில் வாங்குறேன், ஐ மீன் அது மேனுஃபேக்சர் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், என்ரோல் பண்ணிவிட்டு என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை அப்படியே சேவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், டேப்லெட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணணும், அந்த பொருள் நான் என்ன பண்ணணும், சேல்ஸ் பண்ணணும்ல. அப்போ என்ன பண்ணுறேன், F8 சேல்ஸ். ஓகேங்களா, அப்போ F8 சேல்ஸுக்கு போய்ட்டு அந்த பொருள் நான் என்ன பண்ண போகிறேன், டேப்லெட்டை சேல்ஸ் பண்ண போகிறேன். அப்போ யார்கிட்ட சேல்ஸ் பண்ணுவேன், கஸ்டமர்கிட்ட சேல்ஸ் பண்ண. அதனால் நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு கஸ்டமரும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அப்படியே நம்ம எப்பயும் போல் நம்ம என்ன பண்ண வேண்டியதான், என்ட்ரு அடித்து வர வேண்டியதான். என்ட்ரு அடிச்சுட்டே வந்துட்டு இங்கே போய் என்ன பண்ண வேண்டியதான், அதே போல் சேல்ஸ் லெஜரில் போய் என்ன பண்ணணும், கேஷ் சேல்ஸும் கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பொருள் சேல்ஸ் பண்ண போகிறேன், பேராசிட்டமல் டேப்லெட். என்கிட்ட எத்தனை டேப்லெட் இருக்குது, 100 டேப்லெட் இருக்குதா காட்டுது. ஓகேங்களா, அது என்ட்ரு அடிக்கிறேன். இப்போ யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட 10 டேப்லெட் கேட்குறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் வந்துச்சா, பேராசிட்டமல் டேப்லெட் கொடுத்தாலும் என்ன இருக்குது, பேட்சோட நம்பர் வந்துச்சுங்களா. அதே போல் என்ன இருக்குது, எக்ஸ்பைரி டேட்டு வந்துடுச்சு. ஓகேங்களா, அது அப்படியே என்ட்ரு அடிக்க வேண்டியதான். என்ட்ரு அடிச்சா என்ன வந்துச்சு பாருங்கள், மேனுஃபேக்சர் டேட்டு, எக்ஸ்பைரி டேட் வந்திருக்கும், பேட்ச் நம்பர் வந்திருக்கும். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 25 டேப்லெட் வாங்குறாருன்னா அந்த டேப்லெட் கொடுத்துக்கிறேன். ஒரு டேப்லெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ₹4.50 கொடுக்குறேன் ஒரு டேப்லெட் ரேட். அப்போ எவ்வளோ ஆச்சு, ₹112.50. ஓகேங்களா, இது புரிஞ்சுதா. அப்படியே நியூ ரெஃபரன்ஸ் என்ட்ரு அடிச்சுட்டு வர வேண்டியதான். இப்போ நான் என்ன பண்ணணும், இது பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு என்ன சொல்லியிருக்கேன், கண்ட்ரோல் P கொடுத்தா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கா, பிரிண்ட் எடுத்துக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் P கொடுக்குறேன்.
ஓகேங்களா. கண்ட்ரோல் பி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இருக்க பிரிண்ட் வந்துச்சுங்களா. பிரிண்ட் வந்தால் நம்ம பிரிண்டிங் மிஷின் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், பிரிண்ட் வந்துடும். சப்போஸ் என்கிட்ட பிரிண்டிங் மிஷின் இல்லை, நான் பிரிண்ட் ப்ரீவியூவில் பார்க்கணும் அப்படின்னா அது இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியூன்னு இருக்குல்ல, இதில் போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கிளிக் பண்ணால் நான் என்ன பண்ணியிருக்கேன், யார்கிட்ட பொருள் விற்றுருக்கேன், என்ன பொருள் விற்றுருக்கேன், அதனோட குவான்டிடேட்டி எவ்வளோ, அதனோட ரேட்டு எவ்வளோ, அதே போல் என்ன பண்ணுறேன், அது பேட்ச் நம்பர் என்ன, மேனுஃபேக்சர் டேட் என்ன, எக்ஸ்பைரி டேட் என்ன, இது போல் எல்லா டீட்டெயிலும் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இதில் பிரதிபலிக்கும். இதுக்கு பேர் தான் பேட்ச் வைஸ் டீட்டெயில்னு சொல்கிறது. இதே என்கிட்ட பிரிண்டிங் மிஷின் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், டேரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்க போகிறோம். பிரிண்டிங் மிஷின் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், அதை போய்ட்டு ப்ரீவியூவில் பார்க்குறோம். இப்போ ப்ரீவியூவில் வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காகவே. இது நம்மளுக்கு கிளியரன்ஸாக தெரியல அப்படின்னா இங்கே இந்த இடத்துல என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்காகவே ஜூமுன்னு இருக்க ஆப்ஷனு, இந்த ஜூமுன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு பாருங்கள். வந்துச்சுன்னு என்ன வந்துச்சுங்க, கஸ்டமர். ஓகேங்களா. பில் நம்பர், இன்வாய்ஸ் நம்பர் 4, நான் எந்த டேட்டில் பில் போட்டிருக்கேன் அந்த பில்லோட டேட்டு. ஓகேங்களா. நான் என்ன பொருள் விற்றுருக்கேன், பேராசிட்டமல் எடுத்துருக்கேன், என்ன இருக்குங்க, பேட்ச் நம்பர். அதே போல் என்ன இருக்குது, மேனுஃபேக்சர் டேட்டு, இங்கே என்ன இருக்குது, எக்ஸ்பைரி டேட்டு. அப்போ நான் எத்தனை டேப்லெட் இருக்கேன், 25 டேப்லெட் விற்றுருக்கேன். ஒரு டேப்லெட் ரேட்டு எவ்வளோ, 4 ரூபா 50 காசு. அப்போ 112.50 காசு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், இந்த 112.50 காசுன்றது என்ன இருக்கும், லெட்டர்ஸில் இருக்கும், இந்தியன் லெட்டர்ஸில் இருக்கும். அதே போல் என்ன பண்ண வேண்டியதான், இதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஜஸ்ட்டு சிக்னேச்சர் போட்டு சீல் போட்டு என்ன பண்ண வேண்டியதான், கஸ்டமர்கிட்ட கொடுக்க வேண்டியதான். இதுக்கு பேர் தான் பேட்ச் வைஸ் டீட்டெயில். ஓகேங்களா. இது புரிஞ்சுதா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அதே போல் உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தால் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது என்ன பண்ணலான்னா உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை நான் என்னால் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா. தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பண்ண போகிறோம்னா, டேலி பிரைமில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேல்ஸ் மேனேஜ்மெண்ட். சேல்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ப்ரைஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் லிஸ்ட்னா என்ன, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆடி ஆஃபர், தள்ளுபடி, டிஸ்கவுண்ட், ஆஃபர், ஓகேங்களா, அது போலலாம் தராங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் எப்படி தராங்க கடைகளில். அப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக தான் வாங்கியிருப்பாங்க, அந்த பொருளுக்கு இவங்களே என்ன பண்ணுறாங்க, டிஸ்கவுண்ட், ஆஃபர், தள்ளுபடி இதெல்லாம் போடுறாங்க. இது போல் விஷயம்லாம் நம்ம எப்படி என்ட்ரி பண்ணலான்றது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. வாங்க டேலி பிரைம் உள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள். அதே போல் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் எதனா டவுட்டாக இருந்தால் தெரிவிங்க. அதே போல் பெல் பட்டன் மறக்காமல் அழுத்துங்க. அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும், நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோ வரும் ஈஸியாக. அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், டேலி பிரைமை ஈஸியாக கற்றுக்க முடியும், ஈஸியாக நம்ம ஜாபுக்கும் போக முடியும். ஓகேங்களா. வாங்க டேலி பிரைம் உள்ள போகலாம். டேலி பிரைமில் நம்ம போகிறோம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் நம்ம சேல்ஸ் மேனேஜ்மெண்ட். சேல்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொன்னால், ப்ரைஸ் லிஸ்ட், டிஸ்கவுண்ட், ஆஃபர், தள்ளுபடி இதெல்லாம் கொடுக்குறாங்க. இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம நிறைய சொல்லலாம். இப்போ நம்ம கடைக்கு போனாலே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்கவுண்ட் தான் கேட்குறோம். நார்மலாக ஒரு கடைக்கு போகிறீங்க, யாருமே நம்ம என்ன பண்ணுறோம், சொல்கிற ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதோட கம்மியாக கேட்போம் ரேட்டு. ஓகேங்களா. பேரம் பேசுவோம் நம்ம. ஆனால் தான் நிறைய கடைகள் என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடியே போட்டுடுறாங்க, டிஸ்கவுண்ட்டு போட்டுருவாங்க. ஓகேங்களா. 5% 55% என்ன பண்ணுவாங்க, ஆஃபரும் போட்டிருப்பாங்க, டிஸ்கவுண்ட்டு. அதுக்குள்ளே நீங்கள் வாங்குற பொருளுக்கு இவ்வளோ காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை 1000 ரூபாய்க்கு வாங்கினா இவ்வளோ தள்ளுபடின்னு போடுவாங்க. சில கடைகள் என்ன பண்ணுவாங்க, எதுவுமே போடாமல் நாங்கள் ஒரே ரேட்டு. ஓகேங்களா. எந்த பொருள் எடுத்தாலும் ஒரே ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இது போல் விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ ஒரு கடைகளில் போனீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறாங்க, பில்லிங் பண்ணும்போது எப்படி டிஸ்கவுண்ட் தானாக வருது, அது எப்படி நம்ம என்ட்ரி பண்ணுறது தான் இந்த டேலி பிரைமில் கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ டேலி பிரைமில் எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்கணும், சேம் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கம்பெனி ஒன்று எப்பயும் போல் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதே போல் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு தேவையான விஷயத்தை எடுக்க போகிறோம். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு என்னன்னா, இதுவரையும் நம்ம பார்த்ததுல என்ன இருக்குது, குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட்டுன்னு இருக்கும். வவுச்சர் உள்ள போனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கவுண்ட் பற்றி பார்க்கறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், எப்பயும் போல் என்ன பண்ணுறோம், F11 உள்ளே போகிறோம். இந்த F11 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், நிறைய வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு என்ன இருக்குது, எஸ்ஆர்னு டைப் இருக்கும். நான் ஆல்ரெடி டேலி ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சொல்லியிருக்கோம். டேலியில் நம்மளுக்கு எதனா தேவை அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், F11, F12 அதுக்கு நிறைய எஸ் இருந்துச்சுன்னா நம்ம நோ கொடுக்கும், நோ இருந்தால் நம்ம எஸ் கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, டிஸ்கவுண்ட்ன்ற வார்த்தை தேவை. அப்போ டிஸ்கவுண்ட்ன்ற வார்த்தை எங்கே இருக்குன்னா, அது இருக்குது பார்த்தீங்களா, யூஸ் த டிஸ்கவுண்ட் இதை காலம் இன்வாய்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. அப்போ அதுக்கு நேரம் என்ன இருக்குது, இங்கே நோ இருக்குது. அப்படியே என்டர் அடிச்சுட்டே வந்தீங்கன்னா அதுக்கு நேரம் நம்மளுக்கு என்ன இருக்குங்க, நோ இருக்குது. அதுக்கு நேரம் நம்ம என்ன பண்ணால் போதும், எஸ் கொடுத்தா போதும். எஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், எப்பயும் போல் என்டர் அடிச்சு என்ன பண்ணிக்க வேண்டியது தான், சேவ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா. சேவ் பண்ணிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், வெளியே இது போல் நம்மளுக்கு வந்துடும். வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறது, இல்லை போய்ட்டு கிரியேட்டுன்னு இருக்குங்களா, அந்த கிரியேட் உள்ள போகிறோம். கிரியேட் உள்ள போய்ட்டு நேராக நம்ம என்ன பண்ண போகிறோம், லெட்ஜர். ஓகேங்களா. அந்த லெட்ஜர் உள்ள போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம யார்கிட்ட பொருள் விற்க போகிறோமோ அவங்க பேர், ஐ மீன் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கஸ்டமரும் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ கஸ்டமருக்கு நம்ம என்ன அண்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், சன்ரே டெபிட்டான்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், கஸ்டமர் இல்லை கஸ்டமர் பேர் எதனா கொடுக்குறதுனால நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ கஸ்டமர் பேர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ரவின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. யார் நம்மள்ட்ட பொருள் வாங்குறாங்கன்னா, ரவின்னு ஒருத்தர் வாங்குறாருன்னா அப்போ நான் என்ன பண்ணுறேன், இல்லை போய்ட்டு ரவின்ற பேர் கொடுத்துக்கிறேன். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இல்லை போய்ட்டு ரவின்னு கொடுத்துக்கிறேன்.
ரவின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இதில் போய்ட்டு சென்ட்ரு டெபிட்டார்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, சென்ட்ரு டெபிட்டார்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், அதே போல் என்டர் அடித்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு அதே போல் என்ன பண்ணுறேன், கேஷ் நம்ம எப்படி சேல்ஸ் பண்ணுறேன்னு கேட்குறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதில் போய்ட்டு கேஷ் சேல்ஸும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதில் போய்ட்டு கேஷ் சேல்ஸும் கொடுத்துட்டு அதுக்கு அண்டருக்கு பின்னா கொடுக்குறேன், சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா, அதுக்கு நான் அண்டருக்கு கொடுக்குறேன், சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுக்குறேன். கொடுத்து எப்பயும் போல் நான் என்ன பண்ணுறேன், என்டர் அடித்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சேவ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், அதை விட்டு எஸ்கேப் கொடுத்து நம்ம வெளியே வந்துடும். வெளியே வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பியும் கிரியேட் உள்ள போகிறோம். கிரியேட் உள்ள போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்கணும், இந்த இடத்துல பொருளோட நேம் எதனா ஒன்று நம்ம என்ன பண்ணிடுவோம், கிரியேட் பண்ணிடுவோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்வென்ட்ரி மாஸ்டரில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாக் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டாக் ஐட்டம்ஸில் போய்ட்டு என்டர் அடிக்கிறோம். என்டர் அடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு பொருளோட நேம் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், டிவின்னு கொடுக்குறேன். என்ன கொடுக்க போகிறேன், டிவின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, டிவின்னு கொடுத்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ணுறேன், யூனிட் இந்த இடத்துல என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன், NYSன்னு வரணும்னு இருக்கேன். ஓகேங்களா, அது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், என்டர் அடிச்சு என்ன பண்ணிக்கிறோம், அதை சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்கேப் கொடுத்து வெளியே வரும். திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிரியேட் உள்ளே போகிறோம். இந்த கிரியேட் உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, நம்மளுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்டுன்ற வார்த்தை இந்த இடத்துல இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக ப்ரைஸ் லிஸ்ட்டுன்ற வார்த்தை இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் போய்ட்டு ஷோ த 3 இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு நம்ம என்டர் அடிக்க வேண்டியது தான். என்டர் அடிச்சிங்கன்னா திருப்பி ப்ரைஸ் லிஸ்ட் வரல அப்படின்னா இடத்துல என்ன பண்ணிக்க வேண்டியது தான், ஷோ த இன்வைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, இங்கே ப்ரைஸ் லிஸ்ட்டுன்ற வார்த்தை இந்த இடத்துல வரும். வந்திருக்கா இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரைஸ் லெவல் இருக்கா, அதில் போய் ஜஸ்ட் நீங்கள் என்டர் அடிச்சிங்கன்னா கேட்குதா, திருப்பி என்டர் அடிங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், என்னபிள் ஆகிடும். என்னபிள் ஆகிட்ட பிறகு என்ன இருக்குங்க, இந்த இடத்துல கம்பெனி ப்ரைஸ் லெவல்னு கேட்கும். இப்போ கம்பெனி ப்ரைஸ் லெவல்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் லெவலில் என்ன கேட்டகிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக எடுத்துக்குமே, இப்போ உங்கள் வீட்டாண்ட ஒரு பொருள் விற்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு பேர் என்னென்னா சேல்ஸ்னு சொல்லுவாங்க. சேல்ஸ்னால் என்ன, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பக்கத்து கடை இருக்குது, எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, 1 கிலோ வெங்காயம் என்ன சொல்கிறாங்க, இல்லை 1 கிலோ தக்காளி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 30 ரூபான்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன, சேல்ஸ். அதை காசு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், அப்படியே வாங்கிட்டு வரேன். இதே இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட்டுக்கு போகிறேன். மார்க்கெட்டுக்கு போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அதே 1 கிலோ தக்காளி வாங்குறேன், 25 ரூபா இருக்கும். ஓகேங்களா, ரெண்டாவது வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாக பச்சை மிளகா இல்லை இஞ்சி இல்லை கருவேப்பிலை கொத்தமல்லி எதனா தருவாங்க. இதுக்கு பேர் தான் ரீட்டைல் சேல்ஸ்னு சொல்கிறது. ஓகேங்களா, இதே நான் என்ன பண்ணுறேன்னா கொள்முதல்னா என்னது, ஹோல்சேல் சேல்ஸ் சொல்கிறது. இதே நான் என்ன பண்ணுறேன், 10 கணக்கில் நான் என்ன பண்ணுறேன், தக்காளி எடுக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், ஒரு 100 கிலோ தக்காளி வேணும் அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் 15 ரூபா இல்லை 18 ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்க, 1 கிலோ தக்காளி தருவாங்க. அப்போ மொத்தமாக வாங்கினா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது, ஹோல்சேல் சேல்ஸு. இந்த ஹோல்சேல் சேல்ஸுட்டு வாங்கிட்டு வந்து விற்கிறவங்க தான் யாருன்னா ரீட்டைல். இந்த ரீட்டைல்ட்டு வாங்கிட்டு வந்து தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, நம்ம வீட்டு பக்கத்து கடை, ஓகேங்களா, வீட்டு பக்கத்துலலாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பேர் தான் வெறும் சேல்ஸுன்றது. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், போய்ட்டு ஹோல்சேல் சேல்ஸ்னு அடிக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்துன்னு என்ன பண்ணுறேன், நான் ஹோல்சேல் சேல்ஸ். இங்கே போய் என்ன பண்ணுறேன், ஹோல்சேல் சேல்ஸ் கொடுக்குறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய்ட்டு ரீட்டைல் சேல்ஸும் கொடுக்குறேன். அடுத்து என்னதுன்னா ரீட்டைல். இங்கே போய் என்ன பண்ணுறேன், ரீட்டைல் சேல்ஸ் கொடுக்குறேன். அடுத்து என்ன சேல்ஸ் இருக்குது, வெறும் சேல்ஸ். சேல்ஸ்ன்னு என்ன சொன்னேன், நம்ம வீட்டு கடையாண்ட இருக்குது. இது 3 கேட்டகரி புரியுதுங்களா. ஹோல்சேல் சேல்ஸுன்றது மொத்த கொள்முதல். அவன்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ண முடியாது, 1 கிலோ 2 கிலோ 3 கிலோனா பொருள் வாங்க முடியாது. அதே போல் நீங்கள் ட்ரெஸ் எடுக்கணும் 1 2 3 வாங்க முடியும். அவன்கிட்ட என்ன பண்ணணும்னா பல்காக தான் எடுக்க முடியும். அப்போ பல்காக எடுத்தால் ரேட் ரொம்ப என்ன பண்ணுவான், கம்மி பண்ணி தருவோம். அதுக்கு பேர் தான் என்ன, இங்கே ஹோல்சேல் சேல்ஸ்னு அர்த்தம். ரீட்டைல் சேல்ஸ்னு என்ன அர்த்தம், ஹோல்சேல் சேல்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, டிஸ்கவுண்ட் ஆஃபர் தள்ளுபடி இதெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க பேர் தான் என்னது, ரீட்டைல் சேல்ஸ். இந்த ரீட்டைல் சேல்ஸுக்காரன்ட்டு வந்து வாங்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, பக்கத்து கடையில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டு வருமா இல்லை தெரு வருமா கடை இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள என்ன பண்ணாங்க, அதில் MRP ரேட் என்னவோ அது மட்டும் தான் நமக்கு விற்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, சேல்ஸுன்றது. ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், என்டர் அடித்து சேவ் பண்ணிக்க வேண்டியதான். இது சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், வெளியே வந்துடும். வெளியே வந்த பிறகு திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், கிரியேட்டிவில் போய்ட்டு இங்கே என்ன இருக்கீங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஸ்டாக்கு குரூப்புன்னு இருக்கும், ஸ்டாக் கேட்டகிரின்னு இருக்கும். எதில் வேணால் போகலாம் நம்ம. ஓகேங்களா, ஸ்டாக் கேட்டகிரியில் போய் நான் என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சு என்ன இருக்கீங்க, ஸ்டாக் கேட்டகிரின்னு சொல்லிட்டு என்ன இருக்கீங்க, ஆல் ஐட்டம். அதாவது என் சிஸ்டத்தில் அது என் கடையில் என்னென்னலாம் பொருள் விற்கிறோமோ அந்த பொருள் எல்லாமே பேர் தான் என்னது, ஆல் ஐட்டம்ஸ். அப்போ எல்லா பொருளும் என்ன இருக்கும், இதில் கவர் ஆகணும்னு அர்த்தம். என்டர் அடிக்கிறேன். என்டர் அடித்தா என்ன இருக்கீங்க,
ப்ரைஸ் லெவல்னு கேட்குதா? ப்ரைஸ் லெவல்னு என்ன அர்த்தம்? நீங்கள் ஹோல்சேல் சேல்ஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ரீட்டைல் பண்ண போகிறீங்களா, அது வெறும் சேல்ஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்குறேன். நல்லா தெரிஞ்சுங்க. நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக என்ன பண்ணுறேன், 3 கேட்டகிரி ஒரே டைமில் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிலையோ இல்லை நீங்கள் உங்கள் ஓன் கடையாக இருந்துச்சுன்னா அதில் எதனா ஒன்று தான் பண்ணுவீங்க. ஒன்று ஹோல்சேல் சேல்ஸ் பண்ணுவீங்க, அல்லது என்ன பண்ணுவீங்க, ரீட்டைல் பண்ணுவீங்க, இல்லை வெறும் சேல்ஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அப்போ இது எதனா ஒன்று போட்டால் மட்டும் நம்மளுக்கு போதும். இப்போ நம்ம புரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், 3 கேட்டகிரியுமே நான் என்ட்ரி பண்ணி காட்டுறேன். அதில் ஃபஸ்ட்டு கேட்டகிரி என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு ஹோல்சேல் சேல்ஸும் கொடுக்குறேன். ஹோல்சேல் சேல்ஸும் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இல்லை போய்ட்டு டேட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரி அடிக்கிறேன். என்ட்ரி அடித்தா இது போல் என்ன இருக்குது, இங்கே ப்ரைஸ் லெவல்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஹோல்சேல் சேல்ஸ்னு வந்துடும். இந்த இடத்துல என்ன இருக்குது, நம்பர்னு வந்துடும். நம்ம என்ன பொருள் விற்க போகிறோமோ அந்த பொருளோட நேம் வந்துடும். ஃப்ரம் டூன்னு வந்துடும். ஐ மீன் அது குவான்டிடேட்டிவ் வந்துடும், அதனோட ரேட் வந்துடும். இந்த இடத்துல டிஸ்கவுண்ட்னு ஒன்று வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பொருளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஹோல்சேல் சேல்ஸ் பண்ண போனால் டிவின்னு கொடுக்குறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டிவி வாங்கினீங்கன்னா என்கிட்ட என்ன பண்ணுறேன், அதனோட ரேட் எவ்வளோ போடுறேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன், 17,500 போடுறேன் ஒரு டிவி வாங்கினா. நான் ஹோல்சேல் சேல்ஸ்ன்றதுனால என்ன பண்ண போகிறேன், டிஸ்கவுண்ட் ஆஃபர் தள்ளுபடி எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. மொத்தமான ரேட்டு என்கிட்ட என்ன இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நீங்கள் ஒன்றுலேருந்து என்கிட்ட என்ன பண்ணுறீங்க, 10 டிவியாக வாங்குறீங்கன்னா அதனோட ரேட் எவ்வளோன்னா 16,500 நான் தரேன் நான். இது புரிஞ்சுதுங்களா? அதே நீங்கள் 10லேருந்து என்கிட்ட என்ன பண்ணுறீங்க, பல்காக 50 டிவிக்குள்ளே எடுக்கிறீங்க அப்படின்னா அதனோட ரேட் எவ்வளோன்னா நான் 13,500 தரேன். ஓகேங்களா? அதே 50லேருந்து என்கிட்ட என்ன பண்ணுறீங்க, 100 டிவியாக எடுக்கிறீங்கன்னா அதனோட ரேட் எவ்வளோன்னா 10,500 தரேன். அப்போ என்கிட்ட என்ன பண்ணுறீங்க, லாட்டாக நீங்கள் எடுக்கும்போது 10 கணக்கில் எடுக்கும்போது இல்லை பீஸ் கணக்கில் நிறைய எடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், அவனோட ரேட்டை நான் என்ன பண்ணுறேன், கம்மி பண்ணுறேன். இதுக்கு பேர் தான் ஹோல்சேல் சேல்ஸுன்றது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்கன்னா ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பேனாவோட ரேட் எவ்வளோன்னு கேட்குறீங்க, 10 ரூபான்னு கேட்குறீங்க. எனக்கு ஒரு 10 பேனா வேணும் அப்படி கேட்குறீங்க. இல்லைங்க 10 ரூபாய் கம்மி தர முடியாதுங்க, எனக்கு 100 பேனா வேணும்னு கேட்டால் 9 ரூபா தரலாங்கன்னுவாங்க. அதே எனக்கு ஒரு 1000 பேனா வேணும்னா வந்த ரேட்டே தரப்பா, ஒரு 8 ரூபா இல்லை 7,000 ரூபா தரப்பா அப்படின்வாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம மொத்தமாக வாங்கும்போது ரேட்டு ரொம்ப ரொம்ப என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹோல்சேல் சேல்ஸ்னு சொல்கிறது. இது புரிஞ்சுதா? இது கொடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டியதான், அப்படியே என்ட்ரி அடிக்க வேண்டியதான். என்ட்ரி அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், சேவ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இந்த என்ட்ரி யார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் ஹோல்சேல் சேல்ஸ் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும்தான் என்ன பண்ணணும், இந்த என்ட்ரி பண்ணுற மாரி இருக்கும். ஓகேங்களா? சரி, என்ட்ரி அடிச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறாங்க, சார் நான் ஹோல்சேல் சேல்ஸ்லாம் பண்ணல, நான் ரீட்டைல் மட்டும் தான் பண்ண போகிறேன். அப்போ ரீட்டைல் பண்ணால் நான் எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் அதே போல் என்ன பண்ணிக்க வேண்டியதான், ஸ்டாக் கேட்டகரியில் போய் என்ன பண்ணிக்க வேண்டியதான், ஆல் ஐட்டம் கொடுக்க வேண்டியதான். அதில் போய் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், இந்த இடத்துல ப்ரைஸ் லெவல்ன்றதுல என்ன பண்ணணும், ரீட்டைல்னு கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, எந்த டேட்லேருந்து சேல்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டேட் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். மென்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரைஸ் லெவலில் என்ன கொடுத்துருக்கோம், ரீட்டைல் சேல்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ ரீட்டைலில் நான் என்ன வைக்க போகிறேன்னா அதே போல் என்ன பண்ணுறேன், சேம் டிவி தான் வைக்கிறேன். இப்போ ஹோல்சேல் கடைகள்லேருந்து வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ரீட்டைல்காரங்க விற்பாங்க. இப்போ அவர் ஹோல்சேல் சேல்ஸ் வாங்கும்போது என்ன பண்ணுறாங்க, அவர் மொத்தமாக வாங்கினா ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். இப்போ என்கிட்ட வரும்போது அவனோட ரேட் எவ்வளோனா 21,500 ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், 21,500. எத்தனை டிவி வாங்கினான்னா ஒரு டிவி வாங்கினா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே 1ன்னு கொடுக்குறேன். ஒரு டிவியோட ரேட் எவ்வளோ, 21,500 விற்கிறேன். அதுக்கு நான் எந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் எதுவுமே தரப்போகிறது கிடையாது. ஓகேங்களா? அதே நீங்கள் 1லேருந்து 10 டிவி வாங்குறீங்க அப்படின்னா அதே 21,500. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா 10% என்ன பண்ணுறீங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி சொன்னேன்னா ஹோல்சேல் கடைக்காரங்க எப்பயுமே என்ன பண்ண மாட்டாங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டாங்க. ரீட்டைல் கடைக்கு தான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கவுண்ட் ஆஃபர் தள்ளுபடி இதெல்லாம் போடுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 10% டிஸ்கவுண்ட் பண்ணுறதா கொடுக்குறேன். அதே நீங்கள் 10லேருந்து 50 டிவிக்குள்ளே வாங்குறீங்கன்னா அதே 21,500 தான். ஆனால் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறேன்னா 25% கொடுக்குறேன். இது புரிஞ்சுதுங்களா? அதே போல் நான் என்ன பண்ணுறேன், 50லேருந்து 100 டிவிக்குள்ளே வாங்குறேன்னா அதே 21,500 தான். ஆனால் டிஸ்கவுண்ட் எவ்வளோ போகிறேன்னா ஒரு 35% டிஸ்கவுண்ட் தரேன். இது புரிஞ்சுதா? ஓகேங்களா? இது யார் மட்டும்தான் இந்த சம் பண்ணணும்னா ரீட்டைல்காரங்க டிஸ்கவுண்ட் ஆஃபர் எதனா நான் ஆஃபர் கொடுக்குறேன், தள்ளுபடி பண்ண போகிறேன் நான் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எந்த பொருள் நம்ம தள்ளுபடி பண்ணுறோமோ அந்த பொருளோட நேம் நம்ம இங்கே கொடுத்துட்டு அதுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறன்றது நம்ம இதில் மென்ஷன் பண்ணணும். இது மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், சேல்ஸ் பண்ணுறீங்களா, சேல்ஸ் பண்ணும்போது பில் போடுறீங்களா, பில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், இந்த டிஸ்கவுண்ட் ரேட்டு தானாக அதிலே வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? அதை நம்ம போக பார்ப்போம் நம்ம கிளாஸ். ஓகேங்களா? அப்படியே நம்ம என்ட்ரடிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அப்படியே நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 விஷயம் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம், ஒன்று ஹோல்சேல் சேல்ஸ். ஹோல்சேல் சேல்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் மொத்தமாக வாங்குறது இருந்தால் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ரீட்டைல்ன்றது என்னது, டிஸ்கவுண்ட் ஆஃபர் தள்ளுபடிலாம் கொடுக்குறோம். சேல்ஸுன்றவன் எதுவுமே பண்ண மாட்டான். எம்ஆர்பி ரேட் என்னவோ அந்த ரேட்டு மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்த கிளாஸ் நம்ம என்ன தேவை பார்க்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ரேட்டுன்றது அப்படியே தான், எம்ஆர்பி ரேட் என்னவோ அதான் வரும். ஓகேங்களா? இந்த 2 மட்டும் தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், சேஞ்சஸ் ஆகும். அதை பற்றி நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடும். வெளியே வந்து நேராக என்ன பண்ணுறாங்க, போய்ட்டு வவுச்சர்னு இருக்குங்களா, இந்த வவுச்சரில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்கிறோம்.
என்ட்ரு அடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், F8 சேல்ஸுன்னு கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குங்க, சேல்ஸ்னு வந்துச்சா. வந்தோடனே என்ன இருக்கீங்க, பார்ட்டி நேம்னு இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு நேராக போய் நம்ம என்ன பண்ணுறோம், யார்கிட்ட பொருள் விற்க போகிறோமோ அவங்க பேர். நான் இப்போ யார்கிட்ட பொருள் விற்கத்தான் கொடுத்துருக்கேன், ரவின்னு போட்டு கொடுத்துருக்கேன். அதனால் என்ன பண்ணுறேன், ரவின்னு பேர் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு அடிச்சுட்டே வர வேண்டியது தான். எதுவுமே பண்ணத்தால அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டே வர வேண்டியது தான். என்ட்ரு அடிச்சதுன்னா இந்த இடத்துல கேட்குது பார்த்தீங்களா, ப்ரைஸ் லெவல் நீ என்ன கொடுக்க போகிறேன்னு கேட்குது. இப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், நான் வெறும் ஹோல்சேல் சேல்ஸ்னால் ஹோல்சேல் சேல்ஸ் கொடுக்குறேன். நான் ரீட்டைல்னால் ரீட்டைல் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு ஹோல்சேல் சேல்ஸும் கொடுக்குறேன். அப்போ ஹோல்சேல் சேல்ஸும் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரு அடிக்கிறேன். அப்போ அந்த பொருள் நான் எப்படி விற்கிறேன்னா கேஷ் சேல்ஸ். நல்லா பார்த்தீங்க என்ன கொடுத்துருக்கேன், ஹோல்சேல் சேல்ஸ். இப்போ நான் என்ன பொருள் விற்க போகிறேன், டிவி விற்க போகிறேன். ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடித்து டிவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 டிவி நான் சேல்ஸ் பண்ணுறேன். என்ட்ரு மட்டும் தான் அடிக்கிறேன். பாருங்கள், நான் எதனா பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேட் வந்துச்சா. அப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், ஒரு டிவி வாங்கினீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன், 17,500 கொடுத்துருக்கேன். அதே ஒன்றுலேருந்து நீங்கள் 10 வாங்கினீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன், நான் 16,500 கொடுத்தேன். அதே 10லேருந்து நீங்கள் 50 டிவிக்குள்ள வாங்கினா என்ன பண்ணியிருக்கேன், 13,500 கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சா. ஓகேங்களா. நான் ரேட்டு என்ன கொடுத்தேன்னா எதுவுமே கொடுக்கல. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், கிரெடிட்டில் போய்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், ப்ரைஸ் லிஸ்ட்டில் போய் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹோல்சேல் சேல்ஸ்னால் எந்தெந்த பொருளுக்கு எவ்வளோன்னு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். புரிஞ்சுதாங்களது. அப்படியே என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா. இதுக்கு பேர் தான் ஹோல்சேல் சேல்ஸ்னு சொல்கிறது. ஓகேங்களா. ப்ரைஸ் லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஹோல்சேல் சேல்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீட்டைல் சேல்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஜஸ்ட்டு என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை சேவ் பண்ணிக்கிறோம். நம்ம சேவ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ரீட்டைல் சேல்ஸ். எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்ட்டி நேம்ன்றதுல போய் என்ன பண்ணிக்க வேண்டியதான், பேரை கொடுத்துக்க வேண்டியதான். நான் ரவின்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அப்படியே என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுட்டு என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு எப்பயும் போல் ப்ரைஸ் லெவல் இருக்குல்ல, இதில் போய் நான் என்ன பண்ணுறேன், இப்போ போய்ட்டு ரீட்டைல் சேல்ஸுன்னு கொடுக்குறேன். இந்த ரீட்டைல் சேல்ஸுன்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், எப்பயும் போல் என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, போய்ட்டு கேஷ் சேல்ஸுன்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரீட்டைல் சேல்ஸ் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹோல்சேல் சேல்ஸ் முடிச்சுட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ரீட்டைல் பண்ணுறேன். அப்போ ஹோல்சேல் கடையிலேருந்து வாங்கியிருந்தால் என்ன பண்ணாங்க, ரீட்டைல் பண்ணுவாங்க. அப்போ ரீட்டைல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் டிஸ்கவுண்ட், ஆஃபர், தள்ளுபடி இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு டிவின்னு கொடுக்குறேன். எப்பயும் போல் டிவின்னு கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 5 டிவி வாங்குறான்னு கொடுத்துருலாம். ஒரு எக்ஸாம்பிள் என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடித்தா பாருங்கள், நான் என்ன பண்ணேன்னா ரேட் என்ன வந்துச்சு, 21,500. எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க, 10%. ஓகேங்களா. அப்போ நீங்கள் 5 டிவி 21,500. இந்த கண்ட்ரோல் என்னன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குன்னா இங்கே கால்குலேட்டர் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. கண்ட்ரோல் என்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குன்னா இந்த இடத்துல கால்குலேட்டர் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. நம்ம கிராஸ் செக் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன், டேலி பொறுத்தவரையும் ஜஸ்ட் என்ட்ரி சாஃப்ட்வேர். அதே ப்ளஸ்ஸு மைனஸ் டிவைடு எல்லாமே கொண்டு வந்திருக்கும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இல்லை போய்ட்டு 5ன்னு கொடுக்குறேன். இது வந்துச்சுங்களா, 5ன்னு வந்துச்சா. 5 இன்ட்டு ஓகேங்களா 21,500 கொடுக்குறேன். வந்துச்சுங்களா 21,500. ஜஸ்ட் என்ட்ரு அடிக்கிறேன். எவ்வளோ ஆச்சு, 1,07,500. ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள், 96,750 வந்திருக்கு. ஏன் கேட்டிங்கன்னா 10% என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்கவுண்ட் போவாதான் இந்த அமௌண்ட் வந்திருக்கு. இது புரிஞ்சுதா. திருப்பி இந்த கால்குலேட்டர் விட்டு வெளியே வரேன்னா கண்ட்ரோல் எம் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், வெளியே வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதுக்கான விஷயம் தான் இது. ஓகேங்களா. இது போல் வெளியே வந்துடும். கால்குலேட்டர் வேணான்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது உள்ள வந்துக்கலாம். இது புரிஞ்சுதா. இதுக்கு பேர் தான் ரீட்டைல் சேல்ஸ்னு சொல்கிறது. ஜஸ்ட் அதே போல் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், சேவ் பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டு வர வேண்டியதான். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறதை போய்ட்டு சேவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இதுக்கு பேர் தான் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா. அதான் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் பண்ணுவேன், அதுக்கான விளக்கத்தை சொல்லுவேன். ஓகேங்களா. மறக்காமல் பெல் பட்டன் எடுத்தால் தான் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறது எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கும், வரும். ஓகேங்களா. தேங்க்யூ.